நாமத்தில் வந்த யாவரையும் கிறிஸ்துக்களை வாழ்த்துகிறோம். தொடர்ந்து நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம். நீ காலையில் ஆக்சுவலாக வாக்குத்தத்த ஆராதனை வைத்து அப்புறம் மதியானம் சண்டே சீரிஸ் வைக்கிறதுக்கு பதிலாக ரெண்டையும் ஒன்றா வைத்திருக்கின்றோம். முதலாவது இந்த வாக்குத்தத்த வசனத்தை வாசித்து விட்டு நான் செய்திக்குள்ளே போகிறேன். மத்தேயு 16வது அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கிறோம். மத்தேயு 16:18. நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். மத்தேயு 16வது அதிகாரம் 18வது வசனத்தில் நம்ம வாசித்தோம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். என்னவாய் இருக்கிறாய்? பேதுருவாய் இருக்கிறாய். இந்த பேதுரு என்றால் அர்த்தம் என்னவென்றால் கல் என்று அர்த்தம். ஃபஸ்ட்டு இந்த வசனம் வாக்குத்தத்தம் நம்ம சபைக்கு கொடுக்க மாதிரி, சபை போதவர் கொடுத்த மாதிரிலாம் இருக்கு. இல்லை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருந்தால்தான் ஆண்டவர் உண்மையில கல்லை கட்ட முடியும், கட்டிடத்தை கட்ட முடியும். நம்ம கல்லை போல இல்லாதனால தான் ஆண்டவர் கட்டடம் கட்ட முடியல. நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை, என் குடும்பத்தை, உங்கள் பிஸ்னஸை கர்த்தர் கட்டுவார். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு, நீ நாணலா இல்லை என்றால் பாறையாங்கிற தலைப்பில் சில காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்மளுக்கு சுயாதீனத்தை கொடுத்திருக்கின்றார். நாணல் என்பது எங்கிட்டு போனாலும் வளைஞ்சு கொடுக்கும். நீங்கள் ஆற்றுல நாணலை பார்த்தீங்கன்னா, காற்றடிச்சா வளைஞ்சிரும், மழை பெஞ்சா வளைஞ்சிரும், அது எல்லா பக்கம் வளையும், ஆனால் உடையாது. நெறிந்த நாணலே முறியாமலும். அந்த நாணல் இங்கிட்டு சாயும், காற்றடிச்சா சாயும், சின்ன பிரச்சனை வந்தாலும் சாஞ்சிடும் அது அந்த நாணல். ஆனால் இந்த பாறை இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன ஆனாலும் ஸ்டெடியாக இருக்கும். இந்த இடத்துல வாசிக்கிறோம், மார்க் 3வது அதிகாரம் 16வது வசனமும் யோவான் 1:42 ரெண்டுமே ஒன்று தான் குறிக்கின்றது. மார்க் 3:16 மட்டும் வாசிப்போம். மார்க், அவர்கள் யார் எனில் சீமோன், இவருக்கு பேதுருங்கிற பேரிட்டார். அப்போ சீமோனுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் எப்படி இருந்தால் நாணலை போல் இருந்தால். ஆண்டவர் பேர் மாத்துறாரு. நம்ம பேரை எப்போ மாற்றுவோம்? மாற்றினா குழந்தையா இருக்கும்போது தான் பேர் வைப்போம். வயசான பிறகு பேர் மாற்றுவோமா? இப்போ நான் ராமநாதன் என் பழைய பேர், அது வீட்டில் ரமேஷன் கூப்பிடுவாங்க, கெசட்டில் கொடுத்து பால் ரமேஷன் மாற்றிக்கிட்டேன். இது எதற்காக என்றால், என்னுடைய பேர் ஒரு கிறிஸ்துவ பேராக இருக்க வேண்டும் என்பதற்காக மாற்றினேன். ஆனால் யாரும் பேரை மாற்ற மாட்டாங்க. ஏனென்றால் பிறவியில் என்ன பேரோ அந்த பேரை சொல்லி கூப்பிட்டா தான் அவங்களுக்கு தெரியும். திடீர்னு உங்கள் பேரை மாற்றியாச்சுன்னா உங்களுக்கு புது ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் தெரியும், பழைய ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் பேரை தெரியாது. இன்றைக்கி என் கிளாஸ்மேட்ஸ்லாம் என்னை பார்த்தா ராம்நாதா எப்படி இருக்குன்னு தான் கேட்பான். அவனுக்கு ரமேஷ்னு சொன்னால் அவனுக்கு புரியாது. தேவப்பிள்ளை இந்த நாளில் ஏன்னா சர்டிஃபிகேட் நேம் அந்த நேமாக இருந்தது. ஆண்டவர் பேரில் விட, ஏன் என்றால் பேரில் நீங்கள் பேசுகிற வார்த்தைகள்லாம் வல்லமை இருக்குது. நம்ம என்ன பேசுகிறோமோ அந்த வார்த்தை அப்படியே செயல்படும். ஆண்டவர் இதுவரைக்கும் சீமோனை பார்த்து எல்லாம் சீமோன் சீமோன் என்று கூட்டு இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் சீமோனை பார்க்குறாரு, இனிமேல் உன் பேர் சீமோன் கிடையாது, நீ பேதுரு மாதிரி இருந்தால் தான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்போ சீமோன் என்றால் நாணல், பேதுரு என்றால் பாறை. யோவான் 1:42 வாசிக்க வேணாம். இன்றைக்கி யாக்கோபை குறித்து பார்க்க போகிறோம். இந்த யாக்கோபு வாழ்க்கையில் பிரச்சனைக்கு காரணமே அவன் நாணலை போல வளைஞ்சு கொடுத்தது தான். எதை போல் வளைஞ்சு கொடுத்தது தான்? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நாணலை போல் இங்கிட்டும் வளைஞ்சு கொடுத்துருந்தீங்கன்னா பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கும். தேவ பிள்ளையே, ஏன் யாக்கோபினுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைகள்? ஈசாக்கு இந்த பிரச்சனையை சந்திச்சாரா? ஈசாக்கு இவ்வளோ கோடீஸ்வரனுடைய மகனாக நல்ல தியானம் பண்ணி ரெபேக்காளை கல்யாணம் பண்ணி எவ்வளோ செல்வ சீமானா, எவ்வளோ பாடுகள் இல்லாமல், வேதனை இல்லாமல், எவ்வளோ மனமகிழ்ச்சியாக ஈசாக்கு இருந்தார். ஈசாக்கை ஆபிரகாமை காட்டிலும் ஈசாக்கு பெரிய கோடீஸ்வரன். அவனுடைய பிள்ளையாகி யாக்கோபுக்கு ஏங்க இவ்வளோ பிரச்சனை? அந்த குடும்பத்துக்கு ஏன்? நிச்சயார்த்தத்தில் ஃபுல்லாக இந்த குடும்பத்தை தான் நாங்கள் பேசுவோம். ஆனால் இந்த குடும்பம் தான் பிரச்சனையின் குடும்பம். வேதத்தில் வாசிப்போமே, ஆதியாகமம் 27வது, கொஞ்சம் வசனம் அதிகம் இன்னைக்கு வாசிக்க போகிறேன். ஆதியாகமம் 27வது அதிகாரம் 1-19 வரைக்கும் வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 27, ஆதியாகமம் புஸ்தகம் 27வது அதிகாரம் 1 வாசிக்க போகிறேன். ஈசாக்கு இது எதுக்கான எல்லா வசனமும் வாசிக்கிறோம். சப்போஸ் புதுசாக வந்தவங்களுக்கு திடீர்னு அந்த பாயிண்ட்டை மட்டும் எடுத்து கொடுத்தா புரியாது, அதனால நான் வசனங்களை வாசிக்கின்றேன். ஈசாக்கு முதிர் வயதானதுனால அவன் கண்கள் ஈரலடைந்து பார்வையிட்டது போது அவன் தன் மூத்த குமாரனாய ஏசாவை அழைத்து, என் மகனே என்றான். இதோ அவன் இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், நான் முதிர் வயதானேன், எனக்கு மரணம் இன்ன நாளில், எனக்கு எப்போ மரணம் வருதுன்னே எனக்கு தெரியாது. அடுத்த வசனம், நீ உன் ஆயுதங்களாகிய உன் அம்பாரத்துணியும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி. ஐயா, உன் வீட்டில் தான் இவ்வளோ ஆடுகள் இருக்கே, இவ்வளோ மாடுகள் இருக்கே. எத்தனை ஆடுகள் மாடுகள் இருந்தாலும் அவனுக்கு இந்த நினைக்கிறேன் வீட்டில் மான் வளர்த்துருக்க மாட்டாங்க.
அதனால ஏதாச்சும் மான் கறி முயல் கறியை எதிர்பார்த்துருப்பார் போல. சாகிற காலத்தில் கூட நாக்கில் என்ன இருக்குது, ருசி இருக்குது. கண்ணு தெரியாட்டினாலும் நாக்கு நல்லா வேலை செய்யுது. நாக்குக்கு மட்டும் வயசே ஆகாது. கண் பார்வை குறையுதா, காது கேட்கறது குறையுதா, ஆனால் சாப்பிட்ற ருசி குறையுதா? இல்லவே இல்லை. இந்த ஐயாவுக்கு எப்படி என்றால் நாக்கு ருசினால எவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. பிரச்சனை காரணம் நம்ம தான், பெற்றோர்களாகி நீங்கள் தான் முதல் பிரச்சனைக்கு காரணம். ஏன் உன் ஆட்டில் ஒரு ஆட்டை எடுத்து வெட்டி சாப்பிட வேண்டியதானே? இப்போ பிரச்சனையை குடும்பத்தில் உண்டாக்குறது குடும்ப தலைவன் தான் உண்டாக்குறாரு. என்ன உண்டாக்குறாரு? நீ வனத்துக்கு போய் ஏன் வனத்துக்கு போகணும்? உன்ட ஆடு இல்லையா, மாடு இல்லையா, கோழி இல்லையா? உன்ட தான் எல்லாமே இருக்கே. அவனை சொல்ல, நீ வனத்துக்கு போய் எனக்கு பிரியமாக இருக்கிற ருசி உள்ள பதார்த்தங்களை சமைத்து நான் புசிக்கவும், நான் மரணை முன்னே என் ஆத்மா உன்னை ஆசிரியை என் இடத்துல கொண்டு வா. அப்போ குடும்பத்துக்குள்ளேயே 2 கேஸ் ஸ்டவ். அந்த காலத்தில் கேஸ் ஸ்டவ் கிடையாது. 2 அடுப்பு, 2 கிச்சன். அம்மாவுக்கு ஒரு கிச்சன், மகனுக்கு ஒரு கிச்சன். யாக்கோபுக்கு கூடிய கிச்சன் அம்மாட்ட இருக்கு. இந்த ஈசாக்கு குடும்பத்திலேயே நீங்க யோசித்து பாருங்களேன், உங்க குடும்பத்தில் ஆளாளுக்கு ஒரு கிச்சன் வச்சிருந்தா எப்படி இருக்கும்? அம்மாவுக்கு ஒரு கிச்சனு, பிள்ளைக்கு ஒரு கிச்சனு. அம்மா சமைக்கிறது இவர் சாப்பிட மாட்டார், இவர் சமைக்கிறது அம்மா. எப்படிப்பட்ட குடும்பமாக இருந்திருக்கு பார்த்தீங்களா? அந்த குடும்பத்தை குறித்து வாசிக்கிறோம். நீ எனக்கு வேட்டையாடின பிறகு சாப்பிட்றது எல்லாம் குடும்பமாக உட்காந்து அந்த கறியை சாப்பிட்லாம். அது கூட ஓன் சமையல் ஓன் கிச்சனில் போய், அப்போ எந்த அளவுக்கு அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு பிரிவினை இருந்திருக்குன்னு பாருங்களேன். ஓன் குடும்பத்துக்கு போய் ஓன் கிச்சனில் எனக்கு சமைச்சு கொண்டு வா என்றார், என்னிடத்து கொண்டு வா என்றார். வசிப்போம். ஈசாக்கு தன் குமாரனாய் ஏசாவோடு பேசுகையில் ரெபெக்காள் ஒட்டு கேட்டு கொண்டு இருந்தாள். அது உண்மையாக எப்படி எழுதியிருந்திருக்குன்னா, வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை ஒட்டு கேட்கறது தான். ஒரு பாஸ்டர் சொன்னார், என் விசுவாசிகள் பேசுகிறதுனா நான் ஒட்டு கேட்டேன்னா என்னால் சபை நடத்த முடியாது. நான் பேசுகிறதுனா என் விசுவாசிகள் கேட்டால் என் சபை விசுவாசிகள் வரமாட்டாங்கன்னு. இன்றைக்கி வாழ்க்கையிலே பெரிய பிரச்சனை. யாராச்சும் 2 பேர் உங்களை குறித்து பேசிக்கிட்டு ஒட்டு கேட்காதீங்க. ஒட்டு கேட்டால் பிரச்சனை. ஒட்டு கேட்கறதுல தான் இங்கே பிரச்சனையே வந்துச்சு. ரெபெக்காள் கேட்டு கொண்டு இருந்தால் ஏசா வேட்டையாடி கொண்டு வரும்படி வனத்துக்கு போனான். இவன் ஒட்டு கேட்டுட்டா, அவனு வனத்துக்கு போகிறான். அடுத்த வசனம் போடுவோம். அப்பொழுது ரெபெக்காள் தன் குமாரனாகிய யாக்கோபை நோக்கி, இப்போ தன்னுடைய பிள்ளை ரெபெக்காள் பிள்ளை யாக்கோபு, ஏசா அப்பா பிள்ளை. யாக்கோபை நோக்கி, உன் தகப்பன் உன் சகோதரனாகிய ஏசாவை அழைத்து, நான் புசித்த எனக்கு மரணம் வரும் முன்னே கர்த்தரை முன்னிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி எனக்காக வேட்டையாடி சமைத்து கொண்டு வா என்று சொல்ல கேட்டேன். அடுத்த வசனம், ஆகையால் என் மகனை என் சொல்லை கேட்டு நான் உனக்கு கற்பிக்கிறவை செய். தேவ பிள்ளையை இந்த இடத்துல தான் யாக்கோபை தாம் வசமாக வச்சிருந்தா. நீ சாகிறது நானல மாதிரி சாஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிம்மதி எதுவுமே இருக்காது. இன்னைக்கு சில பேர் சொல்லுவாங்க, எடுப்பார் கைப்பிள்ளைம்பாங்க. அது அந்த கோழியை குஞ்ச நாயை கூட நீ குஞ்ச கையில் தூக்கி பழகிட்டா கடைசியில் அது மனுஷ கோழி குஞ்சு ஆயிரும். அது மனுஷன் சிங்கத்தை கூட நீ கையிலேயே தூக்கி வச்சு வளர்ந்து வச்சுங்களேன். சிங்கத்துக்கு வேட்டையாட தெரியாது. அது ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி வளரும். ஒரு சிங்கக்குட்டியை எடுத்து உங்கள் வீட்டில் வச்சு அதை நீங்கள் கையில் பிடிச்சி மனுஷ கையை பிடிச்சி தொட்டுட்டிங்கன்னு வச்சுங்களேன், அந்த சிங்கம் ஆட்டுக்குட்டியாக மாறிடும். அதுக்கப்புறம் வேட்டையாட தெரியாது. ஒரு மாட்டோட இதனால் எதிர்க்க தெரியாது. அது கைப்பட்டாலே போச்சு, மனுஷ கைப்பட்டாலே போச்சு. ஏன்னா மனுஷ கைப்பட்டா அது மனுஷன் மாதிரி சுவாவம் அதுக்கு வந்துடும். தேவபிள்ளை, இந்த இடத்துல முதல் குடும்பத்துக்கு பிரச்சனை காரணம் என்றால் யாக்கோபுனால பாறையை போல நிற்கிறது. அம்மா தன்னை வளைச்சு வளர்க்குறா. பெற்றோர்களுடைய சொல்ல கேட்கறது தப்பு இல்லை, ஆனால் ஆண்டுடைய வார்த்தைக்கு விரோதமாய் போகும்போது கேட்கக்கூடாது. இந்த இடத்துல என் மகனை என் சொல்லை கேட்டு நான் உனக்கு கற்பிறேன், நான் என்ன சொல்லணும் செய். அடுத்த வசனம் போடுங்க சீக்கிரம். நீ ஆட்டு மந்தைக்கு போய் 2 நல்ல வெள்ளாட்டு குட்டிகளை கொண்டு வா, நான் அவைகள் உன் தகப்பனுக்கு ருசியுள்ள பதார்த்தங்களா சமைப்பேன். உன் தகப்பன் மரணமே உடனே உன்னை ஆசீர்வதிக்கும்படி அவரிடத்தில் கொண்டு போக வேண்டும் என்றால், அதற்கு யாக்கோபு தன் தாயாகிய ரெபெக்காளை நோக்கி, என் சகோதரனாகிய ஏசா ரோமம் மிகுந்தவன், நான் ரோமம் இல்லாதவன். ஒருவேளை என் தகப்பனை என்னை தடவி பார்ப்ப, அப்பொழுது நான் அவருக்கு எத்தனாய் காணப்பட்டு என் மேல் ஆசீர்வாதத்தை சாபத்தை. தேவ பிள்ளையே, யாக்கோபினால பேச தெரிந்தது, ஆனால் அம்மாவனுடைய அந்த தவறான காரியத்துக்கு எதிர்த்து நிற்க முடியாமல் இவன் சாய்ந்து விட்டான். இன்னைக்கு சில பேர் யார் இழுப்புக்கும் போவாங்க. சினிமா தேட்டருக்கு வரியா வா, டாஸ்மாக் வரியா வா, அங்கே திருட போவான் வா. இப்படி நீங்கள் இழுப்புக்குன்னா போனீங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியாது. எது ஸ்டெடியாக இருக்காது ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியும். இந்த இடத்துல அப்போ அம்மாட்டுக்கு அட்வைஸ் பண்ணுறான். என்ன அட்வைஸ் பண்ணுறான்? நீ செய்கிறது தப்பம்மா, நீ செய்கிறதுனால எனக்கு ஆசீர்வாதம் வராது, சாபம் வரும் என்று சொல்கின்றான். வாசிப்போம். அதற்கு அவன் தாய், என் மகனே, உன்மேல் வரும் சாபம் என் மேல் வரட்டும்.
சாபம் என் மேலே வரட்டும்னு சொல்லி சாபத்தை நீயே அனுபவிச்ச, உன் மகன் அனுபவிச்சான் 20 வருஷம். நீ அனுபவிக்கல. சாபம் என் மேல் வரட்டும், என் சொல்லை மாத்திரம் கேட்டேன். அதான் பிரச்சனை. தேவப்பிள்ளையே, உன்னை என்னையும் தவறான பாதைக்கு, அது அப்பாவா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, ஊர் மக்கள் யார் இருந்தாலும் சரி, அதனால தான் வேத வசன அறிவு உனக்கு இருந்தால் தான் நீ நானும் எதிர்த்து நிற்க முடியும். நீங்கள் மீனை பார்த்தீங்கன்னா எதிர் டைரக்ஷனாக சில நேரங்களில் நீ பாறையாய் மாற வேண்டும். வேத வசனத்துக்கு ஒத்து வரலையா, ஒத்து போகாதீங்க. அது பெரிய தீர்க்கதரிசி சொன்னான். ஒரு தீர்க்கதரிசியமா சொல்லிச்சு, ஒரு பெண்ணை பாற்று, அவன் வயிற்றில் படுற குழந்தை நீ அபாஷம் பண்ணி என்று சொல்லுது. அந்த அம்மா கேட்குறாங்க, இப்படி ஒரு தீர்க்கதரிசனம் வருமானு? வேத வசனத்துக்கு ஒத்துக்கலாததை நீ தூக்கி எறி தேவ பிள்ளையே. இந்த இடத்துல பார்க்குறோம், சாபத்திற்குள்ள மகனை கொண்டு போனது, குடும்பத்தை சின்ன பின்னமா ஆக்கினது அந்த குடும்ப தலைவி தான். குணசாலியான ஸ்திரீ ரெபேக்காளை குறித்து நாங்கள் நிச்சயத்தில் சொல்லுவோம். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? ரெபேக்காளை போல. தேவ பிள்ளையே, இங்க குடும்பத்துல பிரச்சனைக்கு காரணம் என்னவென்றால், முதலாவது அப்பா பிரச்சனையை உண்டாக்குறாரு, 2 அம்மா பிரச்சனையை உண்டாக்குறாங்க. அவைகளை என்னிடத்திலே கொண்டு வா என்றால், அடுத்த வசனம் போடுங்க. அவன் போய் அவைகளை பிடித்து தன் தாயின் இடத்திலே கொண்டு வந்தான். அவனுடைய தாய் அவன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களாய் சமைத்தால். 19 வரைக்கும். பின்பு ரெபேக்காள் வீட்டிலே தன்னிடத்தில் இருந்த தன் மூத்த மகனை ஏசாவின் நல்ல வஸ்திரங்களை எடுத்து இளைய மகனை எவ்வளோ தூரத்துக்கு கிரிமினல் வேலையா அம்மாக்காரி பண்றா. எதிர்த்து நிற்கிறதுக்கு தைரியம் இல்லைங்க. போமா, நீ செஞ்சா செய்யாட்டி போ. நான் உன் பிள்ளையா இருக்க விரும்பல, நான் அப்பா பிள்ளையா ஆறேன், இல்லைன்னா நான் அனாதையோட ஆறேன். எதிர்த்து நிற்க முடியவில்லை. யோசேப்பை போல போத்திபார் வீட்டில் நின்றுட்டேன், எதிர்த்து ஜெயிலுக்கு போடுவேன், நீ கொன்றுவேன். அவ போத்திபார் மனைவி, போத்திபார் சொல்றான், அவனை காப்பாத்துறதுக்கு தான் ஜெயிலில் போட்டான். அவனுக்கு தெரியுமா போத்திபாருக்கு, இவனை விட்டோம்னா சரி யோசேப்பை கொன்றுவா, கொலகாரி, அவனை காப்பாத்துறதுக்கு தான் ஜெயிலில் போட்டு அவனை பாதுகாத்தான் என்று ஒரு வேத ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க. எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியம் வேணும் வேத வசனத்துக்கு விரோதமா ஒரு காரியம் நடக்கும்போது. அதான் வேத வசனத்தின் ஆழத்துக்குள்ள இருக்கணும். ஆனா முடியல. பிரச்சனை யாருக்கு வரப்போகுது? சும்மா இருக்கிற நல்ல குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரப்போகுது. என்னென்ன கிரிமினல் வேலை பண்றா பாருங்களா. அவன் வஸ்திரத்தை தூக்கி இங்கே போட்டு, அவன் வேஷத்தை தூக்கி இங்கே போட்டு, இவ்வளோ வேலைகள் நடக்கிறது. அடுத்த வசன வாசியுங்கள். வெள்ளாட்டு குட்டிகளின் தோலை அவன் கைகளையும் ரோமம் இல்லாத அவன் கழுத்து. குடும்பத்துக்குள்ளேயே கிரிமினல் வேலை நடக்குது. எங்க நடக்குது? ஒரு மகன் சொல்றாரு, அவர் அப்பா சொல்றாரு, என்கிட்ட என்னால் நைட்டு தூங்க முடியலன்னாரு. என்னன்னு கேட்டேன். என் மகன் எனக்கு ஒரு பாகத்தை சொத்துல கேட்டான், தரமாட்டேன்ட்டேன். நீ ராத்திரி தூங்கும் போது உன் தலையில கல்லை போட்டு கொள்ளுவேன்னா, அதனால எப்போ தூங்கினாலும் எந்த நேரத்தில் அவன் கல்லை என் மண்டையில போடுவானா தெரியும். எவ்வளவு தூரத்துக்கு ஐயா, உன் குடும்பத்தில் சமாதானம் உள்ளான ஒரே இடம் உன் குடும்பம் தான், உன் வீடு தான் உனக்கு சமாதானம். அதிக நேரத்தை நீ அங்கேதான் செலவழிக்கிற. அங்கேயே சமாதானம் இல்லாட்டி என்ன செய்ய? சமாதானத்துக்கு கெடுக்கிறதுக்கு காரணம் சத்துரு அல்ல, நம்ம தான். நம்ம எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் தான். எடுத்துட்டான். எவ்வளவு தூரத்துக்கு அந்த தாயானவள் தன்னுடைய மகனுக்கு ரோமம் இல்லாத அந்த ஆலையை போடுகிறார். வாசிப்போம். தான் சமைத்த ருசியுள்ள பதார்த்தங்களையும் அப்பங்களையும் தன் குமாரனாகிய யாக்கோபின் கையிலே கொடுத்தான். இந்த யாக்கோபின் கையில எல்லாத்தையும் அவன் என்ன செய்கின்றான்? கொடுத்த சமைத்த ருசியுள்ள பதார்த்தங்களையும் அப்பங்களையும் தன் குமாரனாகிய யாக்கோபின் கையிலே கொடுத்தாள். அடுத்த வசனம் படுங்க. அடுத்த வசனம். அவன் தன் தகப்பனிடத்தில் வந்து தகப்பனே என்றான். அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்றான். நீ யார் என் மகனே என்றான். அடுத்த வசனம். அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனை நோக்கி, நான் உமது மூத்த மகனாகிய ஏசா. தேவ பிள்ளையை எவ்வளவு தூரத்துக்கு பிரச்சனைக்குள்ள இந்த தாயானவள் யாக்கோபை கொண்டு செல்கிறான்னு பார்க்கணும். இப்போ யாக்கோபையே நீதிக்கு நிற்கிறாங்க. ஆனால் அவள் தாய் எப்படி டைரக்ஷன் பண்ணுறான்னா, அப்பாவுக்கு விரோதமாக எழுப்பி விடுறா. கேட்குறான், நான் உமது மூத்த மகனாகிய ஏசா, நீர் எனக்கு சொன்னபடியே செய்து. எவ்வளோ தூரத்துக்கு ஒரு பொய் சொல்லுவதற்கு ஒரு அம்மாக்காரி ட்ரைனிங் கொடுக்குறா பார்த்தீங்களா? நான் சொன்னபடியே செய்தேன். உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி நீ எழுந்து உட்கார்ந்து நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசியும் என்றால், முதலாவது ஒரு காரியத்தை குறித்து வாசிக்கிறோம். நீங்கள் நானல போல இருக்காதீங்க. ஒரு காரியம் செய்யும்போது தப்புன்னு தெரிஞ்ச எதிர்த்து நிற்கிறதுக்கு பலனை கேளுங்க. அநேகர் சொல்லுவாங்க, என்கிட்ட வேலை பார்க்குறவங்க, எங்கள் ஆஃபீஸர் எங்களை லஞ்சம் வாங்கணும்னு சொல்கிறாருங்க. நாங்கள் லஞ்சம் வாங்கலைன்னு என்னை தண்ணி இல்லாத காட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கனால எதிர்த்து நிற்க முடியல. தேவ பலத்திலே நீங்கள் எதிர்த்து நிற்கலாம். இந்த இடத்துல யாக்கோபு அம்மாவுக்கு அட்வைஸ் பண்ணான், அவனால் எதிர்த்து சாய்ஞ்சிட்டான். நீங்கள் இப்படி சாயக்கூடாது. தேவப்பிள்ளை, இந்த உலகத்தில் வாழ்கிறீங்க, உங்களை சாய்க்கிறதுக்கு பல சக்திகள் வரும். இதனுடைய பிரச்சனை நம்ம பின்னுக்கு பார்க்க போகிறோம். இப்போ ஆதியாகமம் 27வது அதிகாரத்துக்கு போவோமே. ஆதியாகமம் 27 41 45 வரைக்கும் வாசிப்போம். ஆதியாகமம் 27 41 45 வரைக்கும் சீக்கிரமாக. யாக்கோபு தன் தகப்பன் ஆசீர்வாதத்தின் ஏசா வந்து யாக்கோபை பகைத்து, என் அப்பாவுக்காக துக்கிக்கும் நாட்கள் அப்பொழுது என் சகோதரனாய் யாக்கோபு என்னை கொன்று விடுவான் என்று ஏசா
தாய் இருதயத்திலே சொல்லி கொண்டான். அடுத்த வசனம் போடுங்க. மூத்த மகனே ஏசாவின் வார்த்தைகள் ரெபேக்காளுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவள் தன் இளைய மகனாய் யாக்கோபை அழைத்து, ஏசா உன்னை கொன்றுவிட நினைக்கிறான், தன்னை தேற்றிக் கொண்டு வருகிறான். அடுத்த வசனம் சீக்கிரமாக. ஆகையால் என் மகனை நான் சொல்வதை கேட்டு. அடுத்து ஒரு சிக்கல். ஐயா, பிரச்சனை ஆயிடுச்சுல, அண்ணன்ட்ட மன்னிப்பு கேட்கலாம்ல, ஏசாட்ட மன்னிப்பு கேட்டு மணந்துரும்லாம்ல. ஏசா உனக்கு விரோதமாக நான் தப்பு செஞ்சுட்டேன், நான் என்னைய மன்னிச்சிருங்கண்ணா, என்னைய மன்னிச்சிருங்கண்ணான்னு கேட்கலாம்ல. தாய்க்காரியுடைய வேலை என்ன? 2 பேரையும் ஒன்றாக்குறது. தகப்பனுடைய வேலை என்ன? 2 பேரையும் ஒன்றாக்குறது. குடும்பத்தில் டாமினேஷன் அப்பா அம்மாவுக்கு தாங்க இருக்கணும். அப்பா அம்மாவுக்கு தான் டாமினேஷன். என்னைக்கு பொண்ணு கையை பிடிச்சி இன்னொரு பையன்கிட்ட கொடுக்குறோமா அப்போ தான் பொண்ணு மேலே நம்ம அதிகாரம் செலுத்த முடியாது. அது வரைக்கும் உங்கள் கண்ட்ரோலில் தான் பொண்ணு வளருது, உங்கள் கண்ட்ரோலில் தான் அம்மா அப்பா வளர்றா. ஆனால் இவன் என்ன சொல்ல தெரியுமா? என் மகனை நான் சொல்வதை கேட்டு எழுந்து புறப்பட்டு ஆறானில் இருக்க என் சகோதரி லாபாட்ட ஓடி போயிரு, வீட்டை விட்டு ஓடி போயிரு. 2 பேரையும் ஒத்து வர்றதுக்கு என்ன செய்யுறதோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழாமல் சொல்லியிருக்கலாம், டே அண்ணன்ட்ட டே தப்பு நடந்து போச்சுடா, தம்பிடா மன்னிச்சிடுறா. தம்பிகிட்ட சொல்லியிருக்கலாம், டே அண்ணனுக்கு விரோதமாக ஒரு தப்பு செய்யறதுக்கு நான் காரணமாயிட்டேன், மன்னிச்சு ஒப்புரவாயிருக்கலாம். ஓடிப்போ, ஊரை விட்டு ஓடிப்போ. அடுத்த வசனம் போடுங்க 45 வரையிலும். உன் சகோதரனுடைய கோபம் தனியும் மட்டும் சில நாள் அவன் இடத்துல. சில நாளாக நீ இருக்க போகிற 20 வருஷம். வாலிப வயசில், சிறு பிள்ளையின் வயசில் தாயும் தாப்பனையும் முகத்தை பார்க்காம 20 வருஷம் ஒரு பிள்ளை இருக்குன்னா அதை காட்டில் ஒரு சிறை தண்டனை எதுவும் இருக்க முடியாதுங்க. 20 வருஷம் இங்கே வாசிக்கிறோம். கோபம் தனியும் மட்டும் சில நாள் என்கிற. அதாவது அடுத்தவங்க இழுத்த இழுப்புக்குன்னா நீங்கள் போகாதீங்க தயவு செய்து. கர்த்தர் உங்களை எப்படி வழி நடத்த வரும்? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிருபை. எஸ்ராவுக்கு ஆவிக்குரிய ஆலயத்தை கட்டுற கிருபை, செருபாவேலுக்கு பூமிக்குரிய ஆலயத்தை கட்டுற கிருபை, நெகேமியாவுக்கு அலங்கத்தை கட்டக்கூடிய கிருபை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிருபை. இழுத்த இழுப்புக்கு உங்களுக்கு என்ன அழைப்போ அதில் இருங்க. எசேக்கியா ஃப்ரெண்ட்ஸுங்கிற ஊழியக்காரரை பார்த்து அவர் கமிட்டி மெம்பர்ஸ் சில சொல்லுவாங்களாம், வாங்க மலைவாழ் மக்கள் மத்தியில் பிரசங்கம் பண்ணப்போ அவச்சோட, ஐயா உன் அழைப்பு வேற என் அழைப்பு வேற. உனக்கு மலைவாழ் மக்கள் மத்தியில் பேசுறேன்னா அந்த கூட்டத்தில் போய் சேரு, நீ என் கூட்டத்தில் வந்து சேர்த்து எனக்கு ஒரு ஆர்மியை உருவாக்கணும், அதைத்தான் எனக்குடைய அழைப்பு. சில நேரத்தில் அடுத்தவங்க இழுத்த இழுப்புக்கெல்லாம் நீ போயிட்டு இருந்தேன்னா வாழ்க்கையில் பிரச்சனை. நாணல், பேதுரு நாணல். இங்கே வாசிக்கிறோம், உன் சகோதரனுடைய கோபம் தனிப்பட்டு சில நாள் அவன் இடத்துல கொஞ்ச நாளைக்கு அவன்கிட்ட இரு. ஆரம்ப காலத்தில் அந்த பிள்ளைகளை அவங்க அம்மா வளர்த்த வளர்ப்பை பார்க்குறோம். 45 வசனம் போடுங்க சீக்கிரமாக. உன் சகோதரன் உன் மேல் வைத்த கோபம் தனிந்து. என்னைக்கு அவனுக்கு கோபம் தனிப்பது? அப்பா இறந்த பிறகுதான் நடக்க போறேன்னாரு. அவர் 20 வருஷம் உயிரோட இருக்காரு. அப்பா என்னைக்கு அப்பா இறக்க போறாரு, அதுக்கு பிறகு அவன் மிரட்டிட்டு தான் போனான். அது இப்போ கொள்ளல, அது வாக்கு தத்துவம் தான் கொடுத்தாரு. 10 ரூபா கூட கையில் கொடுக்கல. தேவபிள்ளை இந்த இடத்துல அம்மாக்காரி குடும்பத்தை ஒட்டைக்கிறா கூடாதுங்க, குடும்பத்தை கட்டுறதாங்க நம்ம வேலை. இந்த இடத்துல உன் சகோதரன் மேல் வைத்த கோபம் தனிந்து நீ அவனுக்கு செய்து அவன் மறந்துவின். நான் ஆள் அனுப்பி, நீ ஆளா அனுப்புனா 20 வருஷம் உன் மகன் குடியிருக்கானே, ஒரு நாள் நீ போய் பார்த்தியா? ஆள் அனுப்புகிறாங்களாம். ஆள் அனுப்பி தெரியுது. யோசேப்பு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யோசேப்பு அந்நிய தேசத்துக்கு போகும்போது யோசேப்பு அப்பாவுக்கு தெரியாது, அவன் செத்து போயாச்சுன்னு நினச்சிருந்தான். அண்ணனுக்கும் தெரியாது, அவங்களும் ஏமா எங்கேயோ போயிட்டான்னு நினச்சான். யாருக்கும் தெரியாது. அதனால தான் யோசேப்பை போய் பார்க்கல. நீ எங்கே இருக்க? உன் தம்பி வீட்டில் தானே உன் மகன் இருக்கான், உன் தாய் மாமா வீட்டில் தானே மகன் இருக்கான். எந்த இடத்துல ஊரில் இருக்க? சரி, அவனைத்தான் கூப்பிட முடியலையே. அப்பா அம்மா நீங்கள் போய் பார்த்துருக்கலாம் இல்லையா? 20 வருஷம் அது ஒரு கொத்தடிமையாக வேலை பார்க்கறதுக்கு காரணம் அவன் சாஞ்ச பக்கம்லாம் சாஞ்சைன்னா உன் வாழ்க்கையில் நானலை போல இருந்தேன் ஆசீர்வாதம் கட்ட முடியாது. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு சபை நினைக்காதீங்க. உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கட்ட முடியாது, குடும்பத்தை கட்ட முடியாது, உன் பிஸ்னஸை கட்ட முடியாது. இழுத்தெழுப்புக்குன்னா போகாதீங்க. கர்த்தர் என்ன சொல்ற? அதனால தான் பார்ட்னர்ஷிப் வைக்கும்போது கூட பிஸ்னஸில் ரட்சிக்கப்பட்டவனு வைக்கணும். இல்லைன்னு நீ தவறாக இழுப்புக்கு போக வேண்டியது இருக்கும். அவங்க எப்படி இழுப்புக்கு வராங்களோ அப்படின்னா நீ போக வேண்டியதாக இருக்கும். அதனால தான் வாசிக்கிறோம், அழைப்பிப்பேன் நான் ஒரே நாளில் உங்கள் இருவரை ஏன் இழந்து போக வேண்டும் என்றால். அடுத்து எங்கே போனால் 28வது அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் 7ஆம் வசனம் போடுவோம். 28வது அதிகாரம் 1ஆவது வசனம் 2ஆவது வசனம் 7ஆவது வசனம். ஈசாக்கு யாக்கோபை அழைத்து, இப்போ அப்பாக்காரன் கூப்பிடுறாரு, அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, நீ கானானுடைய குமாரத்தில் பெண் கொள்ளாமல். அடுத்த வசனம் போடுங்க. எழுந்து புறப்பட்டு பதான் அரண்மனைக்கு உன் தாயுடைய வீட்டுக்கு போய் உன் சகோதரனாகிய உன் தாயின் சகோதரன் லாபானின் குமாரத்தில் பெண் கொள் என்று அவனை கட்டளையிட்டான். இவனை அனுப்பிவிட்டான். அப்பாக்காரர் என்ன செஞ்சிருக்கணும்? அப்பா பிள்ளை தானே உனக்கு ஏசா, நீ சொல்றத அவன் கேட்பான்ல. அப்போ ஏசாவை கூட்டி சொல்லியிருக்கலாம்ல, டே உனக்கும் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கலாம்டா, ஏன்டா உன் தம்பியை துரத்தணும்னு சொல்லி அண்ணன்ட்ட பேசியிருக்கலாம்ல, நீ உன் பிள்ளை தானே அவன் ஏசா, அவன் மரணம் வரும்போது தானே சொன்னான், அவனுக்கு கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கலாம் இல்லையா? இப்போ பிரச்சனை யாருக்குங்க வருது? சாஞ்சவனுக்கு தாங்க பிரச்சனை, சாச்சவனுக்கு பிரச்சனை இல்லை.
யூதாஸ் காரியத்தை 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுக்க சொன்னாங்க. அவனுக்கு தான் பிரச்சனை. யூதாஸ் காரியத்துக்கு வெள்ளிக்காசை கொடுத்தா அவனுக்கு சாச்சவனுக்கு பிரச்சனை இல்லை. யார் சாச்சாங்களோ அவனுக்கு பிரச்சனை இல்லை, சாஞ்சவனுக்கு தான் பிரச்சனை. உலகத்தில் சாய்க்கிறதுக்கு பல சக்திகள் இருக்கும். இங்கே வாசிக்கிறோம், பெத்துகளோட எடுத்துட்டு போய் அவன் எடுத்து தாயின் சகோதரனாய் லாபானுக்கு குமாரத்தை வீட்டை விட்டு துரத்துறதுல தான் அப்பாங்காரன் குறியா இருந்தானே ஒழிய தான் பிள்ளை பாசத்தில் அவனை இழுக்கிறதுக்கு முடியல அவனால். இந்த இடத்துல வாசிக்கிறோம், போ போ சீக்கிரம் போயிரு. நீ தான் நல்லா இருக்கியே, நீ தான் மரணம் வரல, மரண நாள் வரும்போது தான் இப்படி சொன்னான். இந்த இடத்துல வாசிக்கிறோம் 2வது வசனம். அடுத்து 7வது வசனம் போடுங்க. 7வது வசனம், யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து. அப்போ பாஸ்டர் எபேசியர் 6:1 இல்லை, வாசி போடுங்க. எபேசியர் 6:1 இல்லை, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள்னு ஒரு வசனம் இருக்கு. எபேசியர் 6வது அதிகாரம் 1வது வசனம் போடுங்க. எபேசியர் 6வது அதிகாரம் 1வது வசனம், பிள்ளைகளே பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள்னு ஒன்று வசனம் இருக்கு. என்ன வசனம் இருக்கு? கீழ்ப்படியுங்கள். அது எப்படி கீழ்ப்படியுமா? கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியணும் என்னை சாய்க்கிறாங்களா இல்லை நான் சாய்கிறேன். நான் நீ சாய்க்க நீ சாஞ்சிக்கிட்டே இருந்தேன்னா பிரச்சனை சாச்சவனுக்கு இல்லை, சாஞ்ச உனக்கு தான். அதைத்தான் ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, நீ எவன் இழுப்புக்கும் போகிறவன், நீ அப்படி கிடையாது. நான் ஃப்ரெண்ட்ஸோடு போயிருந்தேன், அந்த ஃப்ரெண்ட்ஸில் நாங்களாம் ஒரே ரூமில் தங்கியிருந்தோம். எல்லாம் ட்ரிங்க்ஸ் வாங்கி அடிக்கிறாங்க, அதில் ஆல்கஹால் இல்லாத ட்ரிங்க்ஸ் தான். என்னை பார்த்து சொல்லுவாங்க, நீங்கள் பாஸ்டராக இருந்தாலும் கொஞ்சம் குடிக்கலாமே, இது ஆல்கஹாலே இல்லையே. தேவ பிள்ளையே, நீ மனிதனை பிரியப்படுத்தியவனாக இருந்தால் கர்த்தரை பிரியப்படுத்த முடியாது. சாயாதீங்க. உன் வாழ்க்கையில் சாய்ச்சிட்டு அவன் ஓடிடுவான், அவன் நல்லவன் மாதிரி நடிப்பான், அவன் வாயை தொடச்சிட்டு போயிடுவான். சிம்சோனை சாச்சால ஒருத்தி, அவளுக்கு ஏதாச்சும் பனிஷ்மெண்ட் கிடச்சிச்சா? காசு கிடச்சிச்சு அவளுக்கு. சாச்சவளுக்கு காசு கிடச்சிச்சு, சாஞ்சவனுக்கு கண்ணு போச்சு. நான் பாஸ்டராகிய நான் கூட தீர்க்கதரிசனம் உங்களுக்கு சொன்னாலும் கர்த்தரோட வசனம் உங்களுக்கு என்ன சொல்லுதோ அதுக்கு தான் நீங்கள் கீழ்ப்படியணும். தேவபிள்ளையை கர்த்தர் உங்களை சரியான பாதையில் நடத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். இப்போ சரி, ஆதியாகமம் 29வது அதிகாரம் 15-20 வரைக்கும் வாசிப்போம். நான் முன்னூறிலே நிற்கிறேன், நேரம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆதியாகமம் 29 15-20 வரைக்கும். ஆதியாகமம் 29வது அதிகாரம் 15. பின்பு லாபான் யாக்கோபை நோக்கி, நீ என் மருமகனாக இருப்பதனால். மருமகன்னா ஒன்றும் பொண்ணை கொடுக்கல, நான் கூட மருமகன்னா அதுக்குள்ளே இப்படா மருமகன் என்னன்னு முறைப்படி இவன் தாய் மாமா மருமகனாக இருப்பதால் சும்மா எனக்கு வேலை செய்யலாமா? சம்பளம் எவ்வளோ கேட்குறான் என்று சொல்லி என்றான். அடுத்த வசனம், லாபானுக்கு 2 குமாரத்தை இருந்தார், 2 பேர். அடுத்து வாசிப்போம். அழகாக இருந்து சின்னவ அழகாக இருந்தால் மூத்தவ கூச்சப்பார்வை. அதுக்கு அடுத்த வசனம், யாக்கோபு ராகேல் பேர் பிரியப்பட்டு உம்முடைய இளைய குமாரத்தை ராகேல் உனக்கு யாரையா 7 வருஷம் உன் மகளுக்கு ஆகலையா சொன்ன. ஃபஸ்ட்டு அப்பாவே தப்பு பண்ணிட்டாரு. தனக்கு மட்டும் பொண்ணு எடுக்கிறதுக்கு தான் வேலைக்காரனை அனுப்பி சீரு சிறப்புலாம் கொடுத்து விட்டு 10 ஒட்டகத்தையும் அனுப்பி நீ உனக்கு பொண்ணை தூக்கிட்டு வந்த. ஆனால் ஓ மகனை மட்டும் அனாதையா நீ அனுப்பிவிட்டு சொல்லிட்டு, புரியுதா உங்களுக்கு? ஆபிரகாம் ஈசாக்கு பொண்ணு எடுக்கும்போது தான் வேலைக்காரனை கூப்பிட்டு 10 ஒட்டகத்தை வச்சு அதில் பொண்ணு வெள்ளி வைரத்தை உள்ளேயும் வச்சு அவனை உள்ளே அங்கே அனுப்பி அங்கேருந்து மருமகளை தூக்கிட்டு சொகுசாக உனக்கு வாங்கிக்கிட்டார். இதே மாதிரி தானே உன் மகனுக்கு நீ செய்யணும். 16 இருக்க உன் மாமன்ட்ட நீ தானே ஒட்டகத்தை அனுப்பி உனக்கு சீரை கொடுத்து அங்கே இருக்கிற மகளை ஒருத்தையை தூக்கிட்டு வரணும். அவர் அதை செய்யலை. இவர் என்ன செஞ்சார்? உனக்கு சம்பளம் என்ன என்றால் உன் சம்பளத்தை குறித்து பேசாமல், நல்லா கவனிங்க, தப்பாக நீங்கள் அந்த மாமன் ஏற்கனவே லாபான் எத்தேன், அவன் எப்படா உன் வாயிலேருந்து நெகட்டிவ் வரும் காத்திருக்கான். இப்போ அவன் கேட்ட கேள்வி என்னன்னா, உனக்கு சம்பளம் எவ்வளோன்னு கேட்டான். உடனே சம்பளத்தை சொல்ல வேண்டியதானே. அதைத்தான் சொல்கிறேன், வேத ஞானம் நமக்கு இருக்கணுங்க, இல்லைன்னா வாழ்க்கையில் பிரச்சனை. சம்பளம் எவ்வளோன்னு கேட்டால் சம்பளம் எனக்கு இத்தனை லட்சம் இல்லாட்டி இத்தனை 1000, ஏதாச்சும் ஒன்று சம்பளத்தை சொல்ல வேண்டியதானே. உனக்கு 7 வருஷமாக உன் மகளுக்காக வேலை பார்க்க சொன்னார், சாஞ்சிட்ட. அதான் தேவனுடைய வெளிப்பாடு வேணும். 7 வருஷங்கிறது எத்தனை நாளுங்க? யோசித்து பாருங்கள். 7 நாள் ஒரு இடத்துல போய் நீங்கள் தங்கியிருக்க முடியுமா? எங்கேயாச்சும் வெளியூரில் போய் 7 நாள் உங்களை தங்க சொன்னால் போர் அடிக்காதா? இவனே சாயிறான். எங்கிட்டு சாயிறான் என்றால் லாகால் பேர் பிரியப்பட்டு உங்களுடைய இளையகுமாரத்தை ராகேலுக்காக எல்லாம் பொண்ணை பார்த்துட்டாங்க. சீக்கிரம் கல்யாணம் பண்ணு தான் விரும்புவாங்க. சரி, கேட்டது கேட்டார். ஒரு 7 மணி நேரம் கேட்டிருக்க கூடாதா? ஒரு 7 நாள் கேட்டிருக்க கூடாதா? நல்லா கவனிங்க. நம்மளுக்கு பொண்ணு தெரியாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. பொண்ணு தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு என்ன ஆயிரும்? சிந்தனை எங்கே போயிடும்? அந்த பொண்ணுகிட்ட போயிடும், அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிடும், அந்த ஏரியாவுக்கு போயிடும், எல்லாம் போயிடும், கொஞ்ச நாள் போயிடும். அப்படி இருக்கும்போது சீக்கிரம் அவங்க திருமணம் ஆக வேண்டும் என்று தான் விரும்புவார்கள். உன் வாயின் வார்த்தையில் நீ தப்பா சாஞ்சா. இவன் கேட்டது என்ன? என் பொண்ணு உன் பொண்ணுக்காக 7 வருஷம் வளர்ச்சின்னு சொன்னாரா? தப்பா சாஞ்சிட்டாரு. சொல்றாரு, உங்களுடைய இளைய குமாரத்தைய ராகேலுக்காக உங்களிடத்துல 7 வருஷம் வேலை செய்கிறேன்,
தேவ பிள்ளையே, தப்பாக சாயாதீங்க. கர்த்தர் சுயாதீனத்தை கொடுத்துருக்கிறாரு. கர்த்தர் உங்களை தடை செய்ய மாட்டார். 7 வருஷம் நீயே அடிமையாகிற அந்த மகளுக்காக. சரி, அதான் விட்டாச்சு. அடுத்த வசனம் வாசிங்க. அடுத்து 2 வாசிட்டீங்களா? 29 15 அடுத்த வசனம் படுங்க. அடுத்த வசனம் சீக்கிரமாக. அந்தபடியே யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவள் பேர் பிரியத்தினால் இந்த வருஷங்கள் அவனுக்கு. அப்போ தேவ பிள்ளையே, நீயே தப்பாக சாயிற. அங்கே அம்மா தப்பாக சாய்ச்சாங்க, அடுத்து அப்பா தப்பாக சாய்ச்சாங்க, அதுக்கு முன்னாடி மூத்த மகன் உன்னை தப்பாக சாய்ச்சான். இவங்கன்னா சாய்ச்சி விட்டாங்க, இப்போ நீயே சாஞ்சு போயிட்ட. எப்படி சாஞ்சு போயிட்ட? 7 வருஷம். அதெல்லாம் 7 வருஷம் எனக்கு ஒன்றும் புரியல. 7 வருஷம். சரி, இதை தான் முடிஞ்சிச்சு. ரைட்டு. அடுத்து 27 28 போடுங்க. 27 28 சீக்கிரமாக. 27 28 ஆதியாகமம். இவளுடைய 7 நாளை நிறைவேற்ற. அடுத்து சரி, இதான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். அடுத்த மகளை அவன் ஏமாத்திட்டான். ரைட்டு. மூத்தவர் இருக்கும்போது இளையவளை தர முடியாதுன்னு. அடுத்து தரும்போது இப்போ அவன் பிடிச்சிக்கிட்டான். யார் பிடிச்சிக்கிட்டா? மாமனார் பிடிச்சிக்கிட்டாரு. ஆஹா, நீ அடுத்த மகளை கொடுக்கணும். இப்போ என்ன செய்ய? 7 நாளை 7 வருஷத்தை அவளும் தருவேன் என்றான். அவளுக்காக நீ இன்னும் 7 வருஷம் இடத்தில் வேலை செய்கின்றான். நீ வேலை செய் என்று சொல்லும்போது உன்னால் ஏன் பார்கெயின் பண்ண முடியல? பண்ணியிருக்கலாம்ல. அவளுக்கு 7 வருஷம் பண்ணிட்டேன், இல்லை அவளுக்கு 1 மாதம் தான் நான் பண்ணுவேன். சாயில போகாத. கர்த்தர் என்ன நடத்துகிறாரோ அப்படி இன்னும் 7 வருஷத்தை வேஸ்ட் பண்ணுறாரு. இப்போ திருப்பி சொல்ல, இன்னும் 7 வருஷம் இடத்தில் வேலை செய்கின்றான். அதுக்கடுத்து 28 போடுங்க. 28 வசனம். 28 வசனம் சீக்கிரமாக. அப்படியே யாக்கோபு இவளுடைய 7 நாளை நேரில். அப்போது அவள் தன் குமாரத்தை ராகேல் அவளுக்கு மனைவியாக கொடுத்தான். எப்படியெல்லாம் யாக்கோபு வாழ்க்கையில் அவன் சாஞ்சு 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 ஆசீர்வாதத்தை இழந்துவான். தேவ பிள்ளையே, நீ சாயாதே. அப்புறம் ஆண்டவரை பார்த்து அழதான் தெரியுது. ஆண்டவரே, சாஞ்சிடாதீங்க, ஸ்டெடியாக இருங்க. சாஞ்சிட்டா கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை நெருஞ்ச நாளில் முறிக்க மாட்டார். அடுத்து ஒரு தீர்க்கதரிசியை போகிறோம். 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 1வது வசனம் போவோம். 1 ராஜாக்கள் 13:1. நான் நெகட்டிவ் சைடு பார்க்குறதுக்கு நேரம் ஓடி இருக்கு, பாசிட்டிவ் சைடு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 1வது வசனம் வாசிப்போம். 1 ராஜாக்கள் 13:1. ஜெரோபயாம் தூபங்காட்ட பலிபீட தண்டையில் நிற்கையில், இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படி பெத்தேலுக்கு வந்து. அடுத்த வசனம் போடுங்க. 1வது வசனத்துக்கு அடுத்து 7லேருந்து 10 வரைக்கும் போடுங்க. 7லேருந்து 10, 7 to 10. 7வது வசனம் போடுங்க. 7லேருந்து 10 வரைக்கும் சீக்கிரமாக. அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு, நீ என்னோடு கூட இன்னைக்கு வீட்டுக்கு வந்து இளைப்பார், உனக்கு வெகுமானம் தருவேன். அந்த ராஜாவை பார்த்து சொல்கிறேன், நான் உனக்கு வெகுமானம் தருவேன், உனக்கு தேவையான கிஃப்ட் எல்லாம் தருவேன், என் வீட்டுக்கு வா, என் ராஜபோஜனத்தை உனக்கு தருவேன். வாசிப்போம் 10 வரைக்கும். தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி, நீ உம்முடைய வீட்டில் பாதி கொடுத்தாலும் உங்களோட வருவதில்லை, இந்த ஸ்தலத்தில் அப்பம் பூசிப்பாரு, தண்ணீர். எவ்வளோ தூரத்துக்கு ராஜபோஜனம். தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம்ம என்னை கூப்பிட்டு, வாங்க மதுரைக்கு வந்துருக்கேன், நீங்கள் நான் 2 பேர் சேர்ந்து அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிடுவோன்னா இப்படி இருக்கும் நமக்கு. ஒரு கேமரா உலகத்துக்கே நான் தான் தெரிவேன். காரணம் என்னென்னா, அவரோட உட்காந்து நான் போஜன பந்தியில் உட்காடுறேன். ஆனால் இந்த தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்லிவிட்டார், நீ போகிற இடத்துல சாப்பிட்றாத, சாப்பிட்றாத. ரொம்ப ஸ்டடியாக இருக்கான் இளந்தீர்க்கதரிசி. அந்த இடத்துல சாப்பிட மாட்டேங்கிறான். நீ என்ன கொடுத்தாலும், உன் வீட்டில் பாதி கொடுத்தாலும் ஸ்ட்ராங்காக இருங்க கர்த்தருக்குள்ள. பாதி கொடுத்தாலும் உம்மோட வருவதில்லை, இந்த ஸ்தலத்தில் அப்பம் பூசிப்பதில்லை, தண்ணீர் கொடுப்பதில்லை. அடுத்த வசனம் போடுங்க. 10 வரைக்கும் போடுங்க சீக்கிரமாக. ஏனென்றால் நீ அப்பம் பூசி அவன் தண்ணீர் கூட அவனை இழந்து கர்த்தர் தம்முடைய கர்த்தர் என்ன வார்த்தை சொன்னாரோ அதுக்கு நான் வலதுபுறம் இடதுபுறம் சாய மாட்டேன். இளந்தீர்க்கதரிசி அவன் பேர் கூட போடலை. அவன் செஞ்ச அற்புதம் பயங்கரமான அற்புதம், பேர் கூட போடலை. ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கான். ஸ்ட்ராங்காக கவுத்துறதுக்கு ஒரு ஆளை பிசாசு வச்சுருப்பான். ஸ்ட்ராங்காக கவுத்துறதுக்கு பிசாசு ஒரு ஆளை வச்சுருப்பான். எங்கே உனக்கு வீக்னஸ்ன்னு பார்ப்பான். 10 வரைக்கும் கொண்டு போங்க. அடுத்த வசனம். அவன் பெத்தேலுக்கு வந்த வழியாய் திரும்பாமல் வேறு எல்லாம் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ தொடர்ந்து 22 வரைக்கும் போட போகிறேன். சீக்கிரம் போடுங்க சீக்கிரமாக. 11. கிழவனான ஒரு தீர்க்கதரிசி, உன்னை சாய்க்கிறதுக்கு உனக்குள்ளேயே ஒரு ஆள் வச்சுருக்கான். உனக்குள்ளே ஒரு ஆளை வச்சிருக்கிறான். பிசாசு பார்க்குறான், ஏய் ராஜாட்ட தப்பிச்சிட்டான், இவனை காட்டிலும் சீனியர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறான். அந்த தீர்க்கதரிசி அவன் குமாரன் வந்து தேவனுடைய மனுஷன் தினம் பெத்தேலில் செய்த செய்திகளையும் ராஜாவர் சொன்ன வார்த்தையிலும் தாப்பனுக்கு அறிவித்தார்கள். சீக்கிரம் கொஞ்சம் வேகமாக. அப்பொழுது அவருடைய தாப்பன் எந்த வழியாய் போனான்னு கேட்டு, யூதா இழந்த தேவனுடைய மனுஷன் போன வழி என்னதென்று அவன் குமாரர் பார்த்திருந்தபடியால். சீக்கிரம். அடுத்த வசனம். அவன் தன் குமாரனுடைய கழுதின் மேல் சேனை வைத்து கொடுங்கள் என்றான். அவர் கழுதின் மேல் சேனை வைத்து கொடுத்த பின் அதன் மேல் ஏறி தேவனுடைய மனுஷனை தொடர்ந்து போய் ஒரு கருவாலி மனத்தில் இருக்கிறவனை கண்டு, நீர்தானா அந்த மனுஷனை என்று கேட்டான். அடுத்த வசனம். அப்பொழுது அவனை நோக்கி, என்னோட வீட்டுக்கு வந்து அப்பம் பூசி சாய்க்கிறான். ஸ்ட்ராங்கான தீர்க்கதரிசி.
தேவபிள்ளையே சாஞ்சிராதீங்க, நாளை போல சாஞ்சிராதீங்க. இந்த தீர்க்கதரிசி எப்படி சாய்க்கிறதுன்னு அவனுக்கு தெரியுது. உன்னை என்னை எப்படி சாய்க்கணும், யார் மூலமாக சாய்க்கணும், என்ன வார்த்தையின் மூலமாக சாய்க்கணுங்கிற அவன் தந்திரக்காரன், பலசாலி அல்ல, பிசாசு. எதுவுமே தேவ சித்தம் இல்லைன்னா நீங்கள் கை வைக்காதீங்க. தேவ சித்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. தேவ பிள்ளையே, தேவ சித்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த இடத்துல வாசிக்கிறான், என்னோட வந்து வீட்டுக்கு வந்து அப்பம் புசியும் என்றான். வாசிப்போம். அவன், நான் உம்மோடு திரும்பவும் உம்மோடு உள்ளே வரவும் மாட்டேன், இந்த ஸ்தலத்திலே உம்மோடு நீ தீர்க்கதரிசியாக இருந்தாலும் உங்களோட அப்பம் புசிக்க மாட்டேன் என்று சொன்னான். அடுத்த வசனம், ஏனென்றால் நீ அப்பம் புசியா. அதே பிரசங்கத்தை தான் திருப்பி பண்ணுறான். அடுத்த வார்த்தை போடுங்க. அடுத்த வார்த்தை, அதற்கு அவன், உண்மை போல நானும் ஒரு தீர்க்கதரிசி தான். எப்படியெல்லாம் பிசாசு உடனே என்னை சாய்க்க பார்க்குறான். தேவ பிள்ளையே, நாங்கள் ஒரு விளையாட்டு விடுவோம். இந்த கை இங்கிட்டு வச்சுக்கிறோம், 2 பேர் கை. இந்த விளையாட்டு விளையாண்டுறீங்களா? இன்றைக்கி செல்ஃபோன் காலம், அந்த பிள்ளைகளுக்கு அது தெரியாது. இங்கிட்டு தள்ளுறது, அவர் எங்கிட்டு தள்ளுவார், இங்கிட்டு தள்ளுவார். யார் பக்கம் ஜெயிக்கிறதுன்னு சொல்லி ஒரு விளையாட்டு விளையாடுவோம். அந்த விளையாட்டு தான் இன்றைக்கி விளையாடுறோம். என்ன விளையாட்டு என்றால், அவன் சொல்கிறான், எப்படியாச்சும் யாருங்க பிசாசு மூலமாக செய்தால் பரவாயில்ல, ஒரு ஊழியக்காரன் மூலமாகவே இளந்திருக்கரிசி, அந்த கிளந்திருக்கரிசி இத்தனைக்கு இளந்திருக்கரிசி கர்த்தரோடு தொடர்புடையவன் தான். அவன் ஒரே வார்த்தை சொல்கிறான், அவனை திருப்பி அவன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று கர்த்தருடைய தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக சொன்னான். அவனிடத்துல பொய் சொன்னான் அவனை சாய்க்கிறதுக்கு. அடுத்த வசனம் போடுங்க, 22 வரைக்கும். அப்பொழுது அவன் இவனோடு திரும்பி போய் என் வீட்டில் அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தான். பந்தியில் உட்கார்ந்திருக்கும் போது அவனை திருப்பி கொண்டு வந்த தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, சீக்கிரமாக யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷனை பாரு, சத்தமிட்டு உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கற்பித்த கட்டளைக்கு வாக்கை மீறின அப்படின்னாலே நீ புசிக்கவும் குடிக்க வேண்டாம் என்ற விளக்கின ஸ்தலத்திற்கு திரும்பி வந்து புசித்தபடினால் உன் பிரேதம் உன் பிதாவின் கலரில் சேருவதில்லை. தேவர்களே, இந்த இளந்தீர்க்கதரிசியும் பார்க்குறோம், சாய்ச்சிட்டாங்க. எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தவங்க. வேதத்தில் அடுத்த காரியத்தை குறித்து பார்க்குறோம். 2 சாமுவேல் 18வது அதிகாரம் 1வது வசனம். 2 சாமுவேல் 18:1, 2 சாமுவேல் 24, 1-4. இப்போ டேவிட்டை குறித்து நாம் பார்க்கின்றோம். 2 சாமுவேல் 18வது அதிகாரம் 1வது வசனமும் 2 சாமுவேல் 24வது அதிகாரம் 1-4 வரைக்கும் வாசிப்போம். தாவீது தன்னோடு இருந்த ஜனங்களை இலக்கம் பார்த்து அவர்கள் மேல் 1000க்கு அதிபதி 100க்கு அதிபதியில் வைத்தான். நல்லா கவனிங்க. இந்த 18வது அதிகாரம் 1வது வசனத்தில் இலக்கம் பார்க்க கர்த்தர் சொன்னார். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஒரு கட்டளை வந்தால் கட்டளை யார்கிட்ட வந்ததுன்னு பார்க்கணும். பிள்ளையை கொலை செய்ய சொல்கிறது, பலி செலுத்த சொல்கிறது ஆண்டவர் சொல்லுவாரா, பிசாசு சொல்லுமா? உங்களை பார்த்து, உங்கள் பிள்ளையை பார்த்து பலி செலுத்துன்னு சொல்கிறது ஆண்டவர் சொல்லுவாரா, பிசாசு சொல்லுமா? பிசாசு சொல்லும். ஆனால் இங்கே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், ஆனால் பலி செலுத்த விட மாட்டேன்ட்டாரு. உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வருதுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் கர்த்தர்கிட்ட இருந்து வருதா, பிசாசிட்ட இருந்து வருதா, மனுஷன்கிட்ட இருந்து வருதான்னு பார்க்கணும். 2 சாமுவேல் 18வது அதிகாரம் 1வது வசனத்தில் கர்த்தர் தாவீதை பார்த்து தன்னோடு இருந்த ஜனங்களை இலக்கம் பாரு, 100 பேருக்கு அதிபதியை கண்டுபிடி, 1000 பேருக்கு அதிபதியை கண்டுபிடிச்சு பைங்கிற கண்டிஷனை கர்த்தர் போட்டார். ஆனால் 24வது அதிகாரம் 1-4 வாசிப்போம் சீக்கிரமாக. 24வது அதிகாரம் 1-4 வரைக்கும். 24வது அதிகாரம் 1-4 வரைக்கும். 24வது அதிகாரம் 1-4 வரை. கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேல் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை இலக்கம்பார் என்று அவனுக்கு விரோதமாய் சொல்லி தாவீது ஏவப்பட. ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் இலக்கம்பார் என்று சொல்லலை. தேவ பிள்ளையை, தாவீதினுடைய நாட்டில் பிரச்சனை வந்தது காரணம் கர்த்தர் சொல்லாத சேரம். அடுத்த வசனம் போடுங்க. அடுத்த வசனம், அப்படியே ராஜா தன்னோடு இருக்க சேன யோவாவை பார்த்து இலக்கம்பார், தான் முதல் பேர்சபா மட்டும் உள்ள கோத்திரம் சுட்டி தோயிடுங்கள் என்றான். அடுத்த வசனம் போடுங்க. அப்பொழுது யோவாப் ராஜாவை பார்த்து, என் ஆண்டவருடைய கண்களில் காணும்படி உன் தேவனாய கர்த்தர் ஆசீர்வதிக்கப்படுறார். ஆகிய என் ஆண்டவர் ராஜா இந்த காரியத்தை விரும்புகிறது என்ன? நீ சாயும் போது உனக்கு அட்வைஸ் பண்ண கர்த்தர் சில பேரை வச்சிருப்பாரு. இந்த இடத்துல யோவாப் அழகா அட்வைஸ் பண்றான், சாயாத. அன்னைக்கு என்ன சொன்னாரு? ஆமாம், அன்னைக்கு என்ன சொன்னார்? அது கர்த்தர் சொன்னாரு. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான் யோவாப். உங்கள் சுற்றிலும் இப்படிப்பட்ட ஆள் இருக்கணும். நீ எக்கேடு கட்டு போனாலும் பரவாயில்ல, நான் உன கூட இருப்பேங்கிற ஆள் அல்ல. நல்லா கவனிங்க. நமக்கு எப்படிப்பட்ட ஆள் இருக்க வேண்டும் என்றால், நீ சாயும் போது உன்னை நிமிர்த்தக்கூடிய ஆள் எனக்கு இருக்கணும். நம்ம ஆள் என்ன தெரியுமா, உள்ளதையும் சாச்சி விட்டுருவான் தேவபிள்ளை. அதனால தான் ஆண்டவர் பேதுருவை பார்த்து, நீ பாறை மாதிரி என்னைக்கு ஸ்ட்ராங்காகிறியோ அன்னைக்கு தான் உன் மேலே நான் ஆலயத்தை கட்டுவேன்னாரு. கர்த்தருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். நாங்கள் சீக்கிரம் ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டோம். என் சர்ச்சுக்கு வந்து பாருங்கள், 4 மாதம் 5 மாதம் ஆகி நீங்களே போராடி என்கிட்ட ஞானஸ்தானம் என்னைக்கு ஃபஸ்ட்டை கொடுக்க போகிறீங்கன்னா தான் நான் கொடுப்பேன். ஏன்னா நீ ஸ்ட்ராங் ஆகாமல் உனக்கு ஞானஸ்தானம் கொடுத்து திருப்பி போயிடுவேயா? உன்னால் நிற்க முடியாது. நீ என்னைக்கு பாறை மாதிரி ஆறியோ அன்னைக்கு தான் நாங்கள் ஞானஸ்தானம் கொடுக்க முடியும். இந்த இடத்துல நடந்த காரியம் என்ன தெரியுமா? ஏற்கனவே அழகாக கொடுக்குறாங்க. இத்தனைக்கும் யோவாபு வந்து தாவீதை காட்டிலும் அதிகாரம் உள்ளவனா இல்லையா? ராஜாவுக்கு அதிகாரமா, சேனாதிபதிக்கு அதிகாரம் ஜாஸ்தியா?
ராஜாவுக்கு தான் அதிகாரம் ஜாஸ்தி. ஆனால் இங்கே சேனாதிபதி அட்வைஸ் பண்ணுறான். என்ன அட்வைஸ் பண்ணுறான்? இந்த காரியத்தை நீ விரும்புகிறது என்ன என்றால், 4 வசனம் போடுங்க. ஆயிலும் யோவாப் இராணுவத்தினர் சொன்ன வார்த்தை செல்லாதபடிக்கு ராஜாவின் வார்த்தை பலத்தது. அவன் தொகையிடுவதற்கா எந்த யோவாப் சொன்னான், அவனே போய் தொகையிடு என்று சொல்லிவிட்டான். அடுத்து போடுங்க 10-12 வரைக்கும். சீக்கிரம் 10-12 வரையிலும், 10-12 வரையிலும். அப்பொழுது இங்கே வாசிக்கிறோம், ஜனங்கள் என்ன ராஜாவின் அவனை இப்போதான் ராஜா இருதயம் வாதிக்குது. தப்பு பண்ணிட்டுமே இன்னும் தீர்க்கதரிசி வரல, ஆனால் அவன் இருதயம் வாதிக்குது. ராஜாவின் இருதயம் அவன் வாதி. அப்போது தாவீது கர்த்தரை நோக்கி, ஐயோ நான் பெரிய பாவம் செஞ்சுட்டேனே, ஆண்டவரே என் அக்கிரமத்தை நீக்கிவிடும். இப்போ அழுகிறான், இப்போ கதறான். அடுத்த வசனம் போடுங்க சீக்கிரமாக. தாவீது காலமே எழுந்திருந்த போது தாவீது ஞானஸ்நானத்துக்காக காத்தின தீர்க்கதரிசிக்கார். இப்போ இந்த தப்பு செஞ்சு தாவீது பாவ மன்னிப்பு கேட்டாலும் காலதாமதமாகிவிட்டது. இப்போ காத்துங்கிற ஒரு தீர்க்கதரிசி வருகின்றான். அடுத்த வசனம் போடுங்க. தாவீதிடத்தில் போய் 3 காரியத்தை உனக்கு முன்பாக வைக்கிறேன், எதை நீ தெரிந்து கொள்கிறாய்? வாசிக்க நேரம் இல்லை. 7 வருஷம் பஞ்சமாய், 3 வருஷம் சத்து துறணுமா, 3 நாள் கொள்ளை நோயா. 3 நாள் கொள்ளை நோயினால் அநேக ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இறந்தார்கள். தேவப்பிள்ளைய 2வது தாவீதை பார்க்குறோம். கர்த்தர் உனக்கு என்ன அதிகாரம் கொடுத்தாலும் சரி, உன்னை முதலமைச்சர் சீட்லேயே உட்கார வச்சாலும் சரி, ஆண்டவருடைய சித்தத்துக்கு விரோதமாக நீ சாஞ்சிராத. இன்னைக்கு நீ சாயிறியோ அன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஆபத்து. 2 சாமுவேல் 11 நம்ம பத்சேபாள் காரியத்தை குறித்து வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 11 5-17. இன்னைக்கு கொஞ்சம் வசனங்கள் அதிகமாக வாசிக்கிறேன், கோச்சிக்கிறாதீங்க, நான் வேகமாக தான் போகிறேன். 2 சாமுவேல் 11வது அதிகாரம், 2 சாமுவேல் 11வது அதிகாரம் 5லேருந்து வாசிப்போம். அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து, நான் கரெக்டாக பாயிண்ட்டை மட்டும் போட்டே இவ்வளோ வசனம் வாசிக்க வேண்டியதாக இருக்குது. உங்களுக்கு தெரியும், தாவீது உரியா என்ற போர் வீரன் போயிருக்கான். அவன் மனைவி பத்சேபாள் இருக்கா. அந்த பத்சேபாள்கிட்ட தாவீது பாவம் செஞ்சுட்டான். இப்போ உரியாவை கூப்பிட்டுருக்கான். கர்ப்பம் தரித்து தான் கர்ப்பவதி என்று தாவீது அறிவிக்க முடியும் ஆள் அனுப்பினான். அடுத்த வசனம் போடுங்க. 17 வரைக்கும் போடுறீங்க. உரியாவை என்னிடத்தில் அனுப்பு என்றான், அவனிடத்தில் உரியாவை அனுப்பினான். அடுத்த வசனம். உரியா அவனிடத்தில் வந்தபோது தாவீது அவனை பார்த்து, சுகமா இருக்கிறாயா, யுத்தத்தின் செய்தி நற்செய்யா விசாரித்தான். அடுத்த வசனம். பின்பு தாவீது உரியாவை நோக்கி, உன் வீட்டுக்கு போய் பாதசுத்தி செய். உரியா ராஜா அரண்மனையிலிருந்து புறப்படுது. ராஜா, நீ போய் உன் மனைவியோடு இரு. மனைவியும் பாதசுத்தின்னு போட்டிருக்காங்க, உன் மனைவியோடு இரு. அடுத்த வசனம் போடுங்க. ஆனாலும் உரியா தன் வீட்டிற்கு போகாமல், உரியா ஸ்ட்ராங்கா இருக்கான். ஸ்ட்ராங்கா தன்னை எதுக்க கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு, யுத்தத்துக்கு அழைச்சிருக்கிறாரு. ராஜா என்ன சொல்றாரு, உன் மனைவிட்ட போக மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அரண்மனையின் வாசலை தன் ஆண்டோடைய எல்லா சேவரோட படுத்து கொண்டிருந்தான். நான் போக மாட்டேன், படுத்து கொண்டிருக்கிறான். சில நேரத்திலே ஜனங்கள் உன்னை சாய்க்கும் போது நீ சாயாவிட்டால் உன்னை கொலை செய்வதற்கு முயற்சிப்பார். இதான் பெரிய பிரச்சனை இதான். சில பேர் பெரிய அதிகாரம் உள்ளவர்கள், ராஜா அவனை சாய்க்கும் போது சாயலைன்னா, இப்போ உரியாவினுடைய உயிரை எடுக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சில நேரங்களில் யாராவது ஒருவர் உங்களை சொல்லும் போது நீங்கள் அவங்களுக்கு கீழ்ப்படியலைன்னா அவங்கள உன்னை ரவுண்ட் போட்டு உன்னை கொலை செய்வதற்கு கூட அவங்க முயற்சிப்பாங்க. இப்போ ராஜா நினைக்கிற மாதிரி உரியா நடக்கலை. உரியா கர்த்தர் நினைக்கிற மாதிரி நினைக்கிறான். ராஜா சொல்றாரு, இன்னைக்கு உன் மனைவியின் இடத்துல உன் வீட்டுக்கு நீ போக வேண்டும், உசிதமான பொருளை உனக்கு அனுப்புவேன். அவன் சொல்றான், நோ, நீ எனக்கு ராஜாவா இருக்கலாம், ஆனா என் ராஜாதி ராஜா யுத்த காலத்துல இனி இருக்க சொல்றாரு. அடுத்த வசனம் போடுங்கள். 17 வரைக்கும் போடுங்கள். அடுத்த வசனம் போட்டாச்சா? உரியா தாவீதை நோக்கி பெட்டியும் கேட்கிறான். பெட்டியும் இஸ்ரவேலும் யூதாவின் கூடாரத்திலே தங்கி என் ஆண்டவனாகிய யோவா. அந்த யோவாவை என்ன சொல்றான் தெரியுமா? அவன் ஆண்டவன்கிறான். அந்த யோவாப் தாங்க உரியாவை கொலை செய்ய போறான். அட்லீஸ்ட் அந்த போர் வீரனுக்கு இருந்த தைரியம் யோவாவுக்கு இல்லை. உன்னை ஆண்டவன் சொல்லியிருக்கிறானே, உன்னை அப்பான்னு கூட சொல்லலை. கவனிக்கிறீங்களா? ரொம்ப ஸ்ட்ராங்காக போகிறானா? கவனிக்கிறீங்களா? ரொம்ப வசனம் இன்னைக்கு எடுக்கிறேன், நல்லா கவனிங்க. அப்பான்னு கூட சொல்லலை, உன்னை ஆண்டவன் ஸ்தானத்தில் வச்சுருக்கான் யோவாபை. அவன் ஏன் தெரியுமா தான் மனைவிட்ட பிரவேசிக்கல? என் ஆண்டவன் யோவாபு அங்கே யுத்த காலத்தில் யுத்தம் பண்ணியிருக்கான், என்னைய போய் படுக்க சொல்கிறியா? எவ்வளோ தூரத்துக்கு தான் அவனுடைய தளபதி மேலே அவன் விசுவாசம் வச்சுருந்தான். எவ்வளோ தூரத்துக்கு விசுவாசம் வச்சுருந்தான். யோவாபுக்கா தன்னால் ஒன்றும் செய்ய முடியல. அவ்வளோ தூரத்துக்கு யோவாபை ஆண்டவராக வச்சுருக்கான். அவன் சொல்கிறான் தாவீதுட்ட, ஏன் ஆண்டவன் யோவாவை யுத்தம் பண்ணியிருக்கான், என்னைய போய் சொகுசாக படுத்து தூங்க சொல்கிறியே, எனக்கு எப்படியா தூக்கம் வரும்? சேவன் வெளியில் பாளையம் இறங்கி நான் புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் என் மனைவியோடு சயனிக்கிறதுக்கும் என் வீட்டுக்குள் பிரவேசிக்கலாம், அப்படி செய்கிறதில்லை என்று ஆணையிட்டு சொல்கிறேன் என்றான். அடுத்த வசனம் போடுங்க.
அப்பொழுது தாவீது யூரியாவை நோக்கி, இன்றைக்கு நீ இங்கே இரு, நாளைக்கு உன்னை அனுப்பிவிடுவேன் என்றான். அப்படியே உரியா மறுநாளும் டெஸ்ட் பண்றான். மறுநாளும் எருசலேமில் இருந்தான். வசிப்போம். தாவீது அவனுக்கு தனக்கு முன்பாக புசித்து குடிக்கிறதுக்கு அழைத்து அவனை வெறிக்கிறான். பார்த்தான், இவன் தண்ணி போதையில இருக்கணும், தான் போதையில உண்டாக்கணும், போதையை உண்டாக்கினான். ஆனால் தன் வீட்டுக்கு போகாமல் சாயங்காலத்தில் தன் ஆண்டவருடைய உரியாவை குறித்து பார்க்குறாங்க. அவன் அசையாத ஒரு பாறை, செத்தாலும் சாவேனை ஒழிய இந்த சிலையை நான் வணங்க மாட்டேன் என்று 3 வாலிபர்கள் ஸ்ட்ராங்காக இருந்த மாதிரி. அந்த 3 வாலிபர்கள் கொஞ்சம் அசைச்சிருந்தா என்ன ஆயிருந்திருக்கும்? எத்தனை சான்ஸ் கொடுக்குறான்னு தெரியுமா அந்த ராஜா? அந்த 3 வாலிபர்களை பார்த்து, ஐயா, நாங்கள் எக்கால ஊதுறது உன் காதுக்கு கேட்கவில்லை என்று நினைக்கின்றேன், நான் சொன்ன லாங்குவேஜ் உனக்கு புரியவில்லை என்று நினைக்கிறேன், உங்கள் 3 பேருக்கு மட்டும் ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், சும்மா படுத்து எந்திரிச்சிருங்க, இந்த சிலைக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏங்க ஆண்டவர் நம்மளை வல்லமையை எடுத்து பயன்படுத்த முடியல? நம்ம ஆண்டவருக்கா ஸ்ட்ராங்காக இல்லை, அதனால தான் எடுத்து பயன்படுத்த முடியல. இன்னும் பயன்படுத்தணும். இப்போ எல்லாத்தையும் பயன்படுத்துகிறா, நான் குறை சொல்லலை, இன்னும் பயன்படுத்தணும்னா தேவ பிள்ளையே, ஆண்டவர் அதெல்லாம் பார்ப்பாருங்க. சும்மா ஆண்டவர் கிருபையை தரமாட்டார். ஆண்டவர் எனக்காக எந்த அளவுக்கு வைராக்கியமாக நிற்கிறான் என்று பார்ப்பார். இந்த இடத்துல வாசிக்கிறான், தனக்கு முன்னு அழைத்து அவனை வெறிக்க, எப்படியாச்சும் நான் நினச்சா சாதிக்கணும், அவனை சாய பண்ணுறதுக்காக வாசித்தான். அவன் தன் வீட்டுக்கு போகாமல் சாயங்காலத்தில் அந்த ஆண்டோடைய சேவருடைய படுக்கை படுத்து கொண்டான். அடுத்த வசனம் போடுங்கள். அடுத்த வசனம் 17 வரைக்கும் போடுங்கள், வாசிப்போம். காலமே தாவீது யோவாவுக்கு ஒரு நிருபத்தை எழுதி உரியாவுக்கு தன்னுடைய மரண சாஸ்திரம் அதோட எடுத்து பார்க்காம அந்த அளவுக்கு உண்மையாக இருக்கான், யோவாவுக்கு அனுப்பி. அடுத்த வசனம் 17, மும்முரமாய் நடக்கிற போர்முகத்திலே உரியாவை நிறுத்தி அவனை வெட்டுண்டு சாகும்படி அவனை விட்டு பின்வாங்குங்கள் என்று எழுதியிருந்தான். யோவா அங்கு ஜனங்களை தொகையிடாதேன்னு சொல்லி கொடுத்த அதே யோவா, ஜனங்களை தொகையிட்ட என்றால் தேவ கோபம் உன் மேலே வரும் என்று சொன்ன அந்த யோவா இந்த நேரத்தில் தாவீதுக்கு எதிர்த்து நிற்க முடியல, சாஞ்சிட்டான். ஆண்டவனே, ஆண்டவனே, உரிய ஆண்டவன் நினச்சிருக்காங்க யோவா. நீ யாரை ஆண்டவன் நினச்சிருக்கியோ அவன் கூட உன்னை சாச்சிருவான். என் தேவன் உன்னை கைவிட மாட்டார். எந்த அளவுக்கு யோவா மேலே விசுவாசம், தாவீது மேலே விசுவாசம், போகிற வழியில் அந்த நிருபத்தை கூட எடுத்து ஓப்பன் பண்ணி படிக்கல, அவ்வளோ தூரத்துக்கு அவன் விசுவாசம். விட்டுண்டு சாகும்படி அவனை விட்டு பின்வாங்குங்கள் என்று எழுதியிருந்தான். அடுத்த வசனம் போடுங்க. அப்படியே யோவா அந்த பட்டணத்தை சூழ்ந்து பராக்கிரசம் இருக்கிற இடத்தில், அறிந்த இடத்தில் சாஞ்சிட்டான். இன்னைக்கு உலகமே சாஞ்சிக்கிட்டு இருக்கு. வீடு கட்ட பிளான் கொடுக்கலையா, கொடுக்குற பணத்தை கொடுத்தா சாஞ்சிருவார். எல்லாத்துக்கும் இன்னைக்கு சாயறதுக்கு ஆள் இருக்கு. வேலை கிடைக்கலையா, கொடுக்குற பணத்தை கொடுத்தா சாஞ்சி கையெழுத்து போட்டுருவார். மெரிட் இல்லாட்டினாலும் உலகமே சாஞ்சிக்கிட்டு இருக்கு. தேவ பிள்ளையே, ஆண்டவர் உன்னை சாயிறது நானலாக வைக்கல, பாறையாக வச்சிருக்கிறாரு. அதுக்கு தான் வேத வசனமும் ஆவியானவரும் நமக்கு தேவை. அன்னைக்கு சொன்ன இன்னைக்கு தாவீதை பார்த்து சொல்ல முடியலையே, என்னை ஆண்டவன் நினச்ச என் பிள்ளைய, என் போர் வீரனை, கப்பல் கவுந்தாலும் கேப்டன் தான் கடைசியாக கப்பலை விட்டு வெளியே வருவான். இல்லாட்டி கப்பல் மூழ்கும்போது சில கேப்டன்கள் கப்பலுக்குள்ளேயே போயிடுவாங்க. அவ்வளோ தூரத்துக்கு அவங்க மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எல்லாத்தையும் அனுப்பிட்டு கடைசியாக நேரம் இருந்தால், மீட்கும் படகு இருந்தால் தான் வருவான், இல்லைன்னா செத்துருவான். இதுதான் கேப்டனுக்கு அழகு. எந்த யோவா அன்னைக்கு தாவீதை சீர்திருத்த பார்த்தோனோ அந்த யோவா என்ன காரணம் கூட தெரியலங்க, என்ன காரணம்னு தெரியல, தெரியுது அவனை வஞ்சிச்சு இன்னைக்கு உலகம் ஏமாத்துற உலகத்தில் நீ நான் வாழ்ந்திருக்கேன். சாஞ்சிரான். யோவானால சாயாமல் இருக்க முடியல. சொன்ன இடத்துல உரியாவை நிறுத்தினான். அடுத்த வசனம் போடுங்க. பட்டணத்து மனுஷர் புறப்பட்டு வந்து யோவாவுடைய தாவீதின் சேவராகிய ஜனத்தில் சிலர் ஏத்தியனாகிய உரியாவும் செத்தான். தேவ பிள்ளையே, அடுத்த சப்ஜெக்டுக்குள்ள போக நேரம் ஆகுது. அப்சலோமை குறித்து நாம் சீக்கிரம் பார்க்க போகிறோம். 2 சாமுவேல் 17 அதிகாரம், ஒரு 5 நிமிஷத்தில் பார்க்கணும் சீக்கிரம். 2 சாமுவேல் 17 அதிகாரம் ஒரு சில வசனங்களை குறித்து நான் பார்க்க போகிறேன். 2 சாமுவேல் 17 அதிகாரம், 2 சாமுவேல் 17 1வது வசனம் போடுங்க. 17 2 சாமுவேல் 17 அதிகாரம் 2 சாமுவேல் 17:1. பின்பு இந்த அகித்தோபல் என்ன செய்வான் என்றால், இந்த அகித்தோபல் இந்த பெரிய பெரிய மினிஸ்டர்ஸ், சிஎம் பிஎம் எல்லாருக்கும் கவுன்சிலர்ஸ் வச்சுருப்பாங்க. ஒரு பிஎம் மாதிரி கவுன்சிலர்ஸ் வச்சு, ஃபைனான்ஸ் ஒரு கவுன்சிலர், ஒவ்வொன்றுக்கும். இப்போ சிஎம் நமக்கு இருக்காருன்னா அவரை சுற்றி ஏராளமான ஆலோசனைக்காரர்கள் இருப்பாங்க. அவங்க தான் அவங்களுக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், அவங்க தான் அவங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார்கள். அதே போல் இந்த அகித்தோபலுக்கு எவ்வளோ பெரிய பவர்னா, தாவீதுக்கும் சரி அப்சலோமுக்கும் சரி அவன் கொடுக்குற ஆலோசனை தேவதூதன் கொடுக்குற ஆலோசனை மாதிரி இருக்கும். அகித்தோபல் என்ன சொல்கிறானோ அப்படியே கீழ்ப்படிஞ்சான் தாவீது.
ஆனால் அந்த அகித்தோப்பல் இப்போ அப்சலோம் பக்கம் போயிட்டான். அப்சலோமுக்கு என்ன ஆலோசனை கொடுத்தாலும் அது சூப்பர் ஆலோசனை. அப்படி தான் அகித்தோப்பல் ஆலோசனை கொடுக்குறான். 1ஆம் வசனத்தில் என்ன கொடுக்குறான்? நான் 12,000 பேர். அப்போ அகித்தோப்பல் என்ன செய்கிறேன்? இப்போ தாவீதை பிடிக்கிறதுக்கு நான் 12,000 பேரை வச்சுக்கிட்டு நான் போய் அவங்கள பிடிக்கிறேங்கிறான். இந்த ஆலோசனையை நிறைவேற்றியிருந்தானா அப்சலோம் ஜெயிச்சிருப்பான். 4ஆம் வசனம் போடுங்க. 4ஆம் வசனம் 4 இந்த வார்த்தை அப்சலோமின் பார்வைக்கும் இஸ்ரவேலுடைய சகல மூப்பரின் பார்வைக்கும் நலமாயிட்டோ. சரி, நல்லா ஆலோசனை கொடுத்துட்டாரு, நம்ம அப்சலோம் சொன்ன அகித்தோப்பல் சொன்னது மாதிரி செஞ்சிருவோன்னு முடிவு கட்டிட்டாங்க. 5ஆவது வசனம் போடுங்க. 5ஆவது வசனம், அப்சலோம் ஊசாயை கூப்பிட்டு அவனுடைய ஆலோசனை என்ன கேட்போம். முதல்ல இவனுடைய ஆலோசனை கேட்டாச்சு. இவன் ஆலோசனை என்ன சொன்னா, நான் போய் கூட்டு போய் ஜனங்களை கூட்டு போய் அப்படி நடந்திருந்தா உண்மையிலே தாவீது செத்து இறந்துருப்பாரு. இப்போ இவன் என்ன செய்யறான்? ஊசாவையும் யாரை கூடுவான்? ஊசாவை கூப்பிட்டு அவன் என்ன சொல்றான்? ஊசா தாவீதினுடைய ஆளு என்ன சொல்றான்னு பார்ப்போம். அடுத்த வசனம் போடுங்க. 5க்கு அடுத்து 11 போடுங்க. 11, 23, 11 போடுங்க. 11 வசனம், ஆகையால் நான் சொல்லுகிற யோசனையாவது. இப்போ அவன் சொல்றான், இஸ்ரேல் எல்லாரும் உம்மண்டையில் கூட்டப்பட்டு நீர்தான் அகித்தோப்பலை அனுப்பாத, நீ தான் யுத்தத்துக்கு போகணும். தப்பான ஆலோசனை. வாசிப்போம். 23ஆவது வசனம். 23, 17, 23 சீக்கிரமாக. 17வது 23. அகித்தோப்பல் தான் யோசனைப்படி நடக்கவில்லை என்று கண்டபோது நான்று கொண்டு செத்தான். இன்னைக்கு நம்மளுடைய சுவாபம் என்னன்னா, நம்ம நினைக்கிறத ஒருத்தன் செய்யலைன்னா நம்ம செத்துறோம். அந்த அளவுக்கு அந்த சாயறன்னு விரும்புகிறோம். அகித்தோப்பல் அப்சலோமுக்கு நல்ல ஆலோசனை தான் கொடுத்தான். உண்மையிலே அகித்தோப்பல் அப்சலோம் கொடுத்த ஆலோசனை நல்ல ஆலோசனை. ஆனால் கீழ்ப்படியில் அது எவ்வளோ கோபத்தை உண்டாக்குது பார்த்தீங்களாங்க. தான் இழுத்த இழுப்புக்கு இப்போ வீட்டிலே பாருங்கள். உங்கள் பிள்ளை 1,00,000 ரூபாய்க்கு ஒரு பைக் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லும் போது நீங்கள் வாங்கி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட என்ன தெரியுமா சொல்லுவான்? எங்கள் அப்பனா அத்தாலும் என்னையை பெற்று போட்டிருக்காங்க பாரு, எருமை மாடு பிள்ளைய பெற்று போட்டான். இன்னைக்கு நம்மளுடைய எண்ணங்கள் என்னவென்றால், உங்கள் வேலைக்காரியாக இருந்தால் கூட நீங்கள் சொல்கிறது செய்யலைன்னா நமக்கு கோபம் வந்துடும். எஜமாட்டியாக இருந்தால் கூட சொல்கிறது செய்யலாம். இப்போ அகித்தோப்பலுக்கு எவ்வளோ தூரத்துக்கு தான் சொன்னதை செய்யலைன்னு அங்கே தாவீது சொன்னதை செய்யலைன்னு அவனை கொண்டான். கவனிக்கிறீங்களா? கொஞ்சம் கூர்மையாக கவனிக்கிறீங்களா? நான் சொல்கிறது புரியுதா? கூட வரீங்களா? தாவீது தான் சொன்னதை உரியா செய்யாதனால அவனை கொண்டான். ஆனால் இங்கே அகித்தோப்பல் நான் சொன்னதை அவன் செய்யாதனால இவன் செத்தான். இங்கே வாசிக்கான், நான்று கொண்டு செத்தான். தேவனுடைய பிள்ளையே, நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். சரி, அதுக்கடுத்து நேரம் இல்லை. 2 நாளாமல் 10வது அதிகாரம் 8 to 10 வாசிங்கன்னா, ரெகோபயாம் முதியோருடைய ஆலோசனையை தள்ளி இளமையான வாலிபருடைய ஆலோசனையை தந்தனால பிரச்சனைக்குள்ள போனா. நான் பாசிட்டிவ் சைடுக்குன்னு வருவோம். அப்போ நானலை போல இருக்கலாமா இருக்கக்கூடாதா கொஸ்டின். ஓரளவுக்கு நான் சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட? என்ன சொல்லிட்டேன்? இனிமேல் வசனங்கள் எடுக்க மாட்டேன், நேராக சப்ஜெக்டுக்குள்ளே போகிறேன். நானலை போல இராதீங்கள். என்ன செய்யாதீங்க? நானலை போல ரட்சிக்கப்பட்டாச்சு. ரட்சிக்கப்பட்ட பிறகு வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம் பண்ணணும். ஆனால் பழைய நண்பர்கள் வருவாங்க, பழைய பாதைக்கு வாம்பாங்க. நீ சாஞ்சிராத. எது இருந்தாலும் தேவ சித்தத்துக்கு விரோதமாக சாஞ்சிராத. இல்லைன்னா யாக்கோபு மாதிரி 20 வருஷம் நம்ம வேதனையை அனுபவிக்க வேண்டியிருக்கும். அதனால கர்த்தர் என்ன சொல்றாரோ அதுக்கு தான் சாயணும்னு சொன்னோம். இப்போ 2வது ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். நீங்கள் நானலை போல யாருக்கு இருக்க வேண்டும்னு பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? நானலை போல. நானே வாசிச்சுட்டு வந்துடுறேன், எதையுமே வாசிக்க வேண்டாம். ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, உன் மகன் என்று பாராமல் நீ உன் மகனை பலி செலுத்துவா என்று சொன்ன உடனே, இந்த நேரத்தில் நீங்கள் நான் ஆபிரகாம் ஸ்தானத்தில் இருந்தால் என்ன செஞ்சிருப்போம்? என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? சாயாதே சாயாதே. நீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்ப சாய்ங்கிறீங்களே, இதானே கஷ்டமா இருக்கு. சாயாதே சாயாதானா எப்படி இருக்கு? இன்பமா இருந்துச்சு. இப்ப நம்ம வாழ்க்கையில் 2வது பிரச்சனைக்கு காரணம் என்னன்னா, ஆண்டவருக்கு சாயறதுக்கு பயமா இருக்கு. முதல்ல யாரை பார்க்குறோம்? ஆபிரகாமை பார்க்குறோம். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஓனா வர்ணிக்கிறாரு, உன் ஏக சுதன் புத்திரன் அப்படி இப்படி ஒரே பிற அப்படின்னு என்னமோ சொல்லி, நான் காண்பிக்கும் மலையிலே அவனை தகன பலியிடு. ஆபிரகாம் யோசிக்கிறாரு. நேரம் மனைவிட்ட போய், சாராளே சாராளே
ஏன் ஆண்டவர் இதை சொல்கிறான்னா, முதல்ல சாராள் சொல்லியிருப்பா, அவன் மகனை கூப்பிட்டு அவனை கூட ஒரு போட்டு தள்ளுறவங்க அப்பன்னு பைத்தியம் பிடிச்சிருச்சு, கீழ்பாக்கத்துக்கு அனுப்பு. மகனை கூப்பிட்டு கேட்டிருந்தா கூட முழிச்சிருப்பான். வேலைக்காரனை கூப்பிட்டு கேட்டா, நேற்று வரைக்கும் எஜமான் நல்லா இருந்தார், இன்னைக்கு ஏன் புத்திக்கிட்டு போச்சு? தேவ பிள்ளையே, ரெண்டாவது நீ சாய வேண்டிய இடத்துல சாய தெரியணும். ஆபிரகாம் முதல் நாள் ராத்திரி கர்த்தர் சொல்றாரு, காலையில் போய் சேர்றாயா, சாயிறாயா. கர்த்தருக்கு சாஞ்சதுனால, அது ஒரே ஒரு காரணத்தினால தான் ஆபிரகாமுக்கு ஃபாதர் ஆஃப் ஃபெய்த்னு பேர் வந்துச்சு. மற்ற எல்லா காரியத்திலையும் ஆபிரகாம் நம்மளை போல பலவீனம் உள்ளவன். மனைவியை பார்த்து நீங்கள் சகோதரின்னு சொல்லியிருக்கீங்களா என்னைக்காச்சும்? தான் உயிரை பாதுகாக்கிறதுக்காக. ஆண்டவர் கானான் தேசத்தில் போய் குடியிருன்னு சொன்னால் பஞ்சம் வந்தோடனே எகிப்துக்கு நீ ஓடி போயிருக்கீங்களா? ஆபிரகாம் ரொம்ப வீக்கான பர்சன். ஆபிரகாம் நம்ம சொல்கிறோம், ரொம்ப வீக்கான மனுஷன். ஆனால் இந்த ஒரு காரியத்தில் அவன் சாஞ்சான். எந்த காரியத்தில் சாஞ்சானா, என் கர்த்தருடைய சத்தத்துக்கு நான் சாயிறேன். ரெண்டாவது கானாவூர் உங்கள் கல்யாண வீடு. நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் நடத்திருக்கீங்க. அப்போ தாடி வச்ச ஒரு ஆள் உங்கள் கல்யாணத்துக்கு வராரு. கல்யாணத்தில் திராட்சரசம் இல்லை. அப்போ உங்களை பார்த்து 6 கச்சாடிகள் இருக்குது, போய் தண்ணி ஊற்றுனா எத்தனை பேர் ஊற்றுவீங்க? எத்தனை பேர் ஊற்றுவீங்க? கை தூக்குறீங்களா? எத்தனை பேர் ஊற்றுவீங்க? அந்த வேலைக்காரன் சொல்கிறான், இவ்வளோ பிஸியான நேரத்தில் என்னை ஏன் தண்ணி ஊற்ற சொல்கிறேன்னு சொல்லலை. சாஞ்சான். தண்ணீர் திராட்சரசமாக மாறிட்டு. தேவ பிள்ளையே, ரெண்டாவது வேத வசனம் ஆவியான வெள்ளத்தில் நீ சாயறதுக்கு உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். மூன்றாவது, லாசரு மரித்து போயாச்சு. அந்த லாசரின் கல்லறையின் வாசலுக்கு இயேசு கிறிஸ்து வந்து நிற்கிறாரு. நின்று உள்ள பிரேதம் இருக்குது. சகோதரியை பார்த்து சொல்கிறாரு, அவன் நித்திரை அடைந்திருக்கிறான். எல்லாம் சிரிக்கிறாங்க. கல்லை எடுத்து போடுங்கள்ங்கிறாரு. அது கூட நாத்தம் அடிக்குமே என்று கல்லை எடுத்து போட்டாங்க. எடுத்து போட்டு, அருமையான பாசம் மிகுந்த சகோதரிகளே, 2 பேரும் வாருங்கள். என்ன ஆண்டவரே, அந்த தம்பிய, யார தம்பிய, தலையிலிருந்து கால் வரைக்கும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அது கூட உயிர் தெழுந்த பிறகு கல்லை எடுத்து போடுங்கள்னு சொல்லும் போதே நம்மளால் கல்லை எடுத்து போட முடியுமா? கல்லை எடுத்து போட முடியாது, நாருமே. ஆனாலும் அவங்க கல்லை எடுத்து போட்டாங்க. அடுத்து உயிர் தெழுந்த பிறகு அவங்க கட்டுகளை அவுக்க சொல்லும்போது அப்பையும் அவங்க நினச்சிருப்பாங்க, உயிரோடு எழுந்திரிச்சுட்டா, ஆனாலும் நாருமே. ஆனாலும் கட்டையை எடுத்து போட்டாங்க. தேவப்பிள்ளையே, சங்கீதம் 23 வாசிக்கிறோம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையே. அப்போ அந்த செம்மறி ஆடு என்ன செய்யணும்னா, நீங்கள் போகிற பாதையில் ஒரு கம்பை நிட்டினீங்கன்னா தாவும், கம்பை எடுத்தாலும் தாவும். காரணம், எனக்கு முன்னுக்கு போகிற ஆடு தாவுச்சுன்னு. நீ கர்த்தருக்கு நாணலை போல இருக்க வேண்டும். நான் சொல்கிற பிரசங்கம் இன்னைக்கு புரியுதா உங்களுக்கு? நல்ல பிரசங்கம். ஆனால் எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. யாருக்கு நாணலாக இருக்க வேண்டும், யாருக்கு பாறையாக இருக்க வேண்டும் என்று நீ பார்க்க வேண்டும். யாருக்கு நாணலாக இருக்க வேண்டும், யாருக்கு பாறையாக இருக்க வேண்டும் என்று நீ பார்க்க வேண்டும். உலகத்துக்கும் பிசாசுக்கும் மாமிசத்துக்கும் சுயத்துக்கும் நீ பாறையாக இருக்க வேண்டும். ஆனால் கர்த்தருக்கு நீ நாணலாக இருக்க வேண்டும். இன்னும் 2 காரியத்தை பார்த்து நம்ம முடிச்சு போடுறோம். தானியேலை குறித்து பார்க்குறோம். ஒரு பெட்டிஷன் போடுறாங்க, உலகத்தில் யாரும் ராஜாவை தவிர வேறு யாருக்கு விண்ணப்பம் பண்ணக்கூடாது. உடனே தானியேல் அந்த 100 1000 ஒன்றா சாஞ்சிருந்தா அவன் சிங்கக்கபிக்கு போக வேண்டிய பிரச்சனையே வந்திருக்காது. நல்லா கவனிங்க, சாஞ்சா எவ்வளோ பிரச்சனையோ அதே மாதிரி உலகத்துக்கு நீ சாயாமல் இருந்தால் பிரச்சனை இருக்குது. இங்கே தானியேல் 3 வாலிபர்கள் அந்த விக்கிரகத்தை வணங்கும்போது, அந்த சிலையை வணங்கும்போது தானியேல் அரண்மனைக்குள்ளே இருந்ததுனால தப்பிச்சிட்டான். ஆனால் இந்த நேரத்தில் தானியேலை மட்டும் கார்னர் பண்ணுறாங்க. அப்போ அந்த மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு, தானியேல் அவன் ஆண்டவரை வணங்குறதுல ரொம்ப உறுதியாக இருப்பான்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவன் ஒரு பெட்டிஷன் வைக்கிறான், இவனுடைய சாயாமல் இவன் பாறையை போல இருப்பான்னு எனக்கு தெரியும். அதனால் ராஜாவை தவிர யார்கிட்ட விண்ணப்பம் பண்ணாலும் அவனுடைய வாழ்க்கை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு முயற்சித்தாங்க. இந்த இடத்துல தானியேலை குறித்து பார்க்குறோம், நான் செத்தாலும் சாகிறேன். நீ பிரசங்கம் ஒன்றே விடுதான், நீ நாணலாக இருக்க வேண்டிய இடத்துல நாணலாக இருக்க வேண்டும், பாறையாக இருக்க வேண்டிய இடத்துல பாறையாக இருக்க வேண்டும்.
நம்ம சில நேரத்தில் மனுஷனை பிரியப்படுத்துறதுக்காக நம்ம பாறையாக நம்ம மாற முடியல. சில நேரத்தில் கர்த்தருடைய செய்தி ஆசீர்வாதமாக இருக்கும், சில நேரத்தில் கர்த்தருடைய செய்தி எச்சரிப்பாக இருக்கும். அந்த எச்சரிப்பாக செய்தி கொடுக்கும்போது ஜனங்களுடைய முகங்கள்லாம் வித்தியாசமாக இருக்கும். அதனால ஊழியர்களாகிய நாங்கள் என்ன தெரியுமா செய்வோம், அதுக்கு என்னென்ன கோட்டிங் கொடுக்க முடியுமோ கொடுத்து 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 அந்த சாரத்தை கொடுக்கவே மாட்டோம் ஜனங்களுக்கு. ஏனென்றால் மக்களுடைய முகம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல தானியலை குறித்து வாசிக்கிறோம். ஒரே சட்டம் தான். என்ன சட்டம்? நீ விண்ணப்பம் பண்ணக்கூடாது. நம்ம ஈஸியாக படிச்சுட்டு போயிடுறாங்க. அந்த சூழலை நீங்கள் நின்று பார்க்கணும். அப்படி ஒரு சட்டம் நம்மளை போட்டானா என்ன செய்வோம்? ஆண்டவர் நீ கிருபையும் இரக்கமும் உள்ள ஆண்டவர். என்ன ஆண்டவர் சொல்லுவோம்? அப்போ தான் ஆண்டவருக்கு பட்டம் கொடுப்போம். என்ன பட்டம் கொடுப்போம்? ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிக்கிறதில்ல, நீ பெரிய ஐஸ்வர்யவான். என் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நீர் கைவிட மாட்டே. ரொம்ப நாள் இல்லை ஆண்டவரே, கொஞ்ச நாள் தான் ஆண்டவரே, ஒரு மாத கணக்கில் தான் ஆண்டவரே, கொஞ்சம் நான் ஒன்றும் இல்லை, அவனாச்சும் வணங்கணும்னு சொன்னான். இவன் வேண்டாம், சும்மா இருந்தால் போதும். கொஞ்ச நாளைக்கு, அதாவது அந்த ஜன்னலை திறந்து எருசலேம் ஆலயத்தை நோக்கி இவங்க விண்ணப்பம் பண்ணால் தான் கேட்கும். அந்த ப்ராசஸ்லேயே வளர்ந்து வந்திருக்கிறார் தானியேல். இப்போ இவங்க சொன்னதுனால ஒன்று ஜன்னலை திறக்காமல் பண்ணியிருந்தா கூட தெரியாது, ஜன்னலை திறந்து வச்சிருக்கிறாரு. நான் நினைக்கிறேன் தானியேல் வேணும்னே செஞ்சுருக்காருன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இவர் ஜெபம் பண்ணும்போது ஜன்னலை மூடி ஜெபம் பண்ணாலும் ஜெபம் கேட்கப்படும். வேணும்னே திறந்திருக்கிறார் தானியேல். அந்த ஒரு காரியத்துக்குள்ளே தானியேல் போகலைன்னா நமக்கு தெரிஞ்சிருக்காது சிங்கத்தின் மேலே தேவன் அதிகாரம் உடையவர்கள் என்று. ஹல்லேலூயா. ரெண்டாவது அதே 3 வாலிபர்களை குறித்து பார்க்குறோம். அந்த 3 வாலிபர்கள் ஒரு கட்டளை. என்ன கட்டளை? அந்த சிலையை நீ வணங்கணும். ஒரு சத்தம் கேட்கும், எல்லாம் மைதானத்துக்கு வந்துட்டீங்க, ஊர் சிட்டிசன்ஸ் எல்லாம் உள்ள. எவ்வளோ பெரிய ப்ராசஸ் தெரியுமா? ஒருத்தன் பேர் அந்த காலத்தில் ரேஷன் கார்டு இருந்தால் ஒவ்வொருத்தனையும் சல்லடையாக பார்த்துருப்பாங்க. எல்லாரும் வந்தாச்சு. இப்போ நடக்குது, 3 பேர் மட்டும் நிற்கிறாங்க, பாறையாக நிற்கிறாங்க. அந்த 3 பேருக்குள்ளே அந்த ஒரு மனதை நான் பாராட்டுவேன் தேவ பிள்ளையே. அடுத்து பேதுரு, ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, கொர்நேலியு வீட்டுக்கு போ. பேதுரு சொல்கிறாரு, அவன் விருத்த சேதனம் இல்லாதவன், அவன் வீட்டுக்கு நான் போகக்கூடாது. இயேசு கிறிஸ்து யூதர்களுக்காக வந்தவர், அவன் வீட்டில் நான் சாப்பிடக்கூடாது, அங்கே நான் பிரசங்கம் பண்ணக்கூடாது. ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் சொன்னார், நீ பேதுருன்னு. ஏன் ஆண்டவர் சீமோனுடைய பேரை பேதுரு? நீ ஒருத்தன் தாண்ட அந்த 12 பேர்லையும் வாராம் மாதிரி நிற்கிறவன், அதனால தாண்டா உன்னையே நான் இழுப்புறேன் போ. அந்த இடத்துல பேதுருவை பார்க்குறோம். யோசேப்பை குறித்து வாசிக்கிறோம். போத்திபார் வீட்டில் எல்லா அதிகாரமும் அவன் கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. போத்திபார் மனைவி சொல்கிறா, என்னுடைய பாவத்துக்கு நீ உடன்படுவாய் என்றால் இதை காட்டிலும் மேன்மையான பொசிஷன் உனக்கு தரப்படும். அந்த இடத்துல யோசேப்பு சொல்கிறாரு, திருப்பி அவ சொல்கிறா, நீ நான் செய்யக்கூடிய பாவம் யாருக்கும் தெரியாது, அந்த அறைக்குள்ளே தான் ரகசிய பாவம். யோசேப்பு சொல்கிறான், நான் பாறையாக தான் நிற்பேன். நீ பாறையாக இருந்தவன் நீ நான் கொன்றுவேன், நான் கர்த்தருக்கு பாறையாக தான் நிற்பேன். தேவபிள்ளையே, பிசாசுக்கு நீ பாறையாகும், கர்த்தருக்கு நாணலுமா இருக்கணும். உன் எதிர்காலம் உன் கையில் தான் கர்த்தர் வச்சிருக்காரு. உன் எதிர்காலத்தை யார் கையில் கர்த்தர் வச்சிருக்காரு? உன் கையில் தான் வச்சிருக்கிறார். அப்போ கர்த்தரை என்ன செய்வார்? வேத வார்த்தையும் ஆவியானவரையும் அவனை கொடுத்துருக்கிறாரு. உங்களுக்கு எனக்கு தீர்மானம் எடுக்க தெரியாது. யாக்கோபை போல தானே நம்ம தீர்மானம் எடுத்துருக்குறோம். என் பெண்ணை கல்யாணம் பண்ணுன்னா 7 வருஷம் அடிமையாக இருக்க நம்மளே வாயை விட்டு இருக்கிறோம். சத்துரு காத்துக்கிட்டு இருக்கான், உன்னை எப்படியெல்லாம் வஞ்சிக்கலான்னு காத்திருக்கான். ஒரே ஒரு முடிவு தான். ஒரு வசனம் வாசிக்க வேணாம், 1 ராஜாக்கள் 21-25 வீட்டில் போய் படிச்சு பாருங்க. ஆகாப் ஏசவேலுக்கு தன்னை விற்று போட்டான்னு போடப்பட்டிருக்கு. தேவபிள்ளை, நம்ம கர்த்தருக்கு நாணலாகவும் பிசாசுக்கு பேதுருவை போல பாறையாகவும் இருக்க வேண்டும். அதில் தான் இன்றைக்கி வாக்கு தத்துவம். இந்த கல்லின் மேல் முதல்ல புரிஞ்சிருக்காது, இப்போ வசனம் புரிஞ்சிருச்சா? ஃபஸ்ட்டு வாக்கு தத்துவம் இதான் கொடுக்குறீங்க நீங்கள், இதான் வாக்கு தத்துவம். இந்த கல்லின் மேல் என் சபையை, உன் குடும்பத்தை, உன் பிஸ்னஸை, உன் ஊழியத்தை கட்டுவேன். எப்போ? நீ பாறையாய் மாறும்போது. அதனால தான் அடிக்கடி உங்களுக்கு சொல்கிறேன், வேத வசனமும் அபிஷேகமும் உங்களுக்கு இருந்தால் தான் எங்கே சாயணும் எங்கே சாயக்கூடாது. நீ எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் மிக முக்கியம். நீ எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் மிக முக்கியம். உங்கள் எதிர்காலத்தை கர்த்தர் உங்கள் கையில் தான் வச்சிருக்கிறாரு.
தானியேலை பார்த்து ஆண்டவர் இந்த நேரத்தில் ஜெபம் பண்ணாதேன்னு சொன்னாரா? நீ மீறி ஜெபம் பண்ணணும்னு சொன்னாரா? 3 வாலிபர்களை பார்த்து இந்த சிலையை வணங்காதேன்னு சொன்னாரா? அந்த நேரத்தில் கர்த்தரை எதுவும் சொல்லலை. சத்தியம் தெரியும் அவங்களுக்கு. தேவபிள்ளை, உன் பலன் அதில் தான் இருக்குது. விரி குழம்பு அசை போடுறது தான் கர்த்தருக்கு பரிசுத்தம். அசை போடுதல் என்பது வேத வசனத்தை தியானிப்பது. விரி குழம்பு என்பது ஒரு வேறுபட்ட வாழ்க்கை. நம்ம அநேக நேரத்தில் என்ன செய்கிறோம்? வேறுபட்ட வாழ்க்கைக்குள்ளே வரமாட்டோம். அவர் என்ன சொல்லுகிறாரோ, ஏறுது மகளை பார்த்து சொல்கிறான், ஏறுது மகளை பார்த்து உனக்கு என்ன வேணுமோ அதை கேள். அவன் நேரம் அம்மாட்ட போய் கேட்குறா. அம்மா தலையை தான் சொன்னோன்னே மகள்னால பேச முடியல. என்னம்மா இந்த வயசில் ஒரு மனுஷனுடைய உயிரை என் மூலமாக கேட்குறியே, பேச முடியல. அப்படியே சாஞ்சா, அப்படியே ராஜா சாஞ்சா. இன்றைக்கி நீங்கள் சத்துருக்கு சாயக்கூடாது, சத்துருக்கு பாறையாக இருக்கணும். அந்த நேரத்தில் உனக்கு ஜெப உதவி கூட ஒரு ஆள் பக்கத்தில் இருக்காது. சில சூழ்நிலை வழியாக நீ போகும்போது உன் கூட ஜெபம் பண்ணுறதுக்கோ நீ ஆலோசனை கொடுக்கறது கூட ஆள் இருக்காது. நீ ஒருத்தன் தான் முடிவு எடுக்கணும். அந்த நேரத்தில் கர்த்தர் மட்டும்தான் உனக்கு துணையாக இருப்பார். யோசேப்பின் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் சொன்னார், உலகத்தில் நீ பாடுகளுக்குள்ளே இருக்க, ஆனால் எனக்கு அப்படி பாறையாக இருக்க யோசேப், உன்னை நான் உயர்த்துவேன். அப்படியே எழுந்திருந்து நாம் ஜெபித்து கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெற போகிறோம். நீ கர்த்தருக்கு பாறையை நானலாக இருந்து சாத்தானுக்கு பாறையாக இருக்க வேண்டும். சீமோனே சீமோனே, நீ நாணல் அல்ல, நீ ஒரு பாறை. இந்த நேரத்தில் ஒரு தீர்க்கதரிசன செய்தியை நான் உங்கள் மத்தியில் கொடுத்துருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளை, ஒரு நிமிஷம் ஒரு ஒப்பு கொடுத்தலுக்குள்ளே நம்ம வருவோம். உப்பு கொடுத்தலுக்குள்ளே வருவோம். அது கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தாலும், அந்த கர்த்தருடைய பிள்ளையே தீர்க்கதரிசனம் சொன்னாலும் நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து இது கர்த்தருடைய உத்தரவா என்று நீ காத்திருக்க வேண்டும். கண்களை மூடி தேவ